Hello everyone, good morning. So நான் பேசுறது clear-ஆ இருக்கா? So நான் பேசுறது clear-ஆ இருக்கு and the video is clear அப்படினா எல்லாரும் yes yes T போடுங்க so that I will know you're audible. Okay? Yes, good morning. Yes. Superb. Okay, so good morning everyone. So clear-ஆ இருக்க நான் பேசுறது இன்னைக்கு நம்ம one of the most important topic ஆன we are going to see nationalism in India. Fine. So இன்னைக்கு நம்ம independence வாங்கி இருக்கோம் அப்படின்னா அன்னைக்கு நம்மளோட people கிட்ட nationalism வந்தது தான் காரணம். புரியுதா? எல்லாருக்கும் புரியுதா? Fine. So இப்போ என்ன மேம் nationalism ஏன் மேம் நம்மளாம் நேஷன் தானே அப்படின்னா இண்டிபெண்டன்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னா இந்தியா வந்து இந்தியா அப்படின்னு ஒரே கண்ட்ரியாக இல்லாமல் தனித்தனி டிஃப்ரெண்ட் கிங்ஸ்க்கு கீழே ரூல் பண்ணிட்டு இருந்த வேறு ஸ்டேட்ஸாக இருந்துச்சு. புரியுதா? ஸோ வாட் ஹேப்பன் லேட்டர் ஆன் பிரிட்டிஷ் வந்ததுக்கப்புறமா தெர் வாஸ் அ நீட் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். அப்போ எல்லா மக்களும் ஒன்று சேரணும் அப்படிங்கிற தேவை இருக்கிறப்ப என்ன ஆச்சுன்னா நிறையா லீடர்ஸ் வேறு ஃபேக்டர்ஸ் நம்ம இன்னைக்கு கிளாஸில் பார்ப்போம். வேறு ஃபேக்டர்ஸ்லாம் சேர்ந்து நம்மளோட மக்களுக்கு நம்ம இந்தியா அப்படின்னு நம்மளாம் ஒன்று நம்ம ஒரே கண்ட்ரியை சேர்ந்தவங்க அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்து டுகெதர் வி ஃபாட் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் அண்ட் வி காட் இண்டிபெண்டன்ஸ். புரியுதா? ஸோ நம்ம இன்னைக்கு வி ஹவ் காட் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னா that is because of this nationalism. ஸோ நம்ம இந்த கிளாஸில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா nationalism எப்படிலாம் உருவாச்சு, what are the events that led to nationalism and finally what happened because of that அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஒன்று என்ன தெரிஞ்சுக்கணுன்னா two things. Number one, எல்லாரும் fact note எடுத்துக்கிட்டீங்களா? Have you all taken fact note? Number one, you should all take fact note. Do you have fact note with you? கையில் எடுத்து வச்சுக்கோங்க. fact note வச்சுக்கிட்டிங்கன்னா தான் you can understand and write certain important points. Number two, ஸோ நடுவில் நான் கிளாஸில் வாட் கைண்ட் ஆஃப் கொஷின்ஸ் வில் பி ஆஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதெல்லாம் நல்லா கவனிச்சுக்கோங்க. பிகாஸ் தேர் ஆல் ப்ரீவியஸ்லி ஆஸ்ட் கொஷின்ஸ் திரும்பவும் கேட்பாங்க. இந்த மாதிரி கொஷின்ஸ் நான் சொன்ன கொஷின்ஸ்லேருந்து வந்தால் நீங்கள் ஷார்ட்டாக அடிச்சிங்கன்னா தான் நம்ம சம்பவம் செஞ்சு 480+ தூக்க முடியும். சரியா? ஸோ ஃபேக்ட் நோட்னா என்னென்னா 3 W கொஷின்ஸ் நான் சொல்லியிருக்கேன். வென், வேர், ஹூ. இந்த 3 கொஷினுக்கும் நீங்கள் இப்போ எங்கேயாவது நீங்கள் நம்பர் பார்க்குறீங்க, இயர் பார்க்குறீங்கன்னா எடுத்து உங்கள் நோட் அந்த நோட்டில் நீங்கள் எழுதிக்கணும். டாபிக் ஹெட்டிங் போட்டு அந்த நோட்டில் எழுதிக்கணும். அதே மாதிரி when you are seeing a place or when you are seeing a person அப்படின்னா you should write it in that note. அந்த நோட்டை டெய்லி 10 minutes எடுத்து படிக்கணும். ஜஸ்ட் ரீட் பண்ணணும். நான் உங்களை மனப்பாடம் பண்ண சொல்லலை, திரும்ப அதில் கொஷின் கேட்பேன் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிலாம் சொல்ல. ஜஸ்ட் 10 minutes எவ்ரிடே எடுத்து அந்த நோட்டை ஒரு ரீட் மட்டும், ஒரு ஸ்டோரி புக் ரீட் பண்ணுற மாதிரி சும்மா 1857 கிரேட் ரிவோல்ட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் படித்தா போதும். புரியுதா? ஃபைன். ஸோ கோயிங் இன் டு த கிளாஸ். ஸோ லெட்ஸ் சி வாட் லெட் டு திஸ் நேஷனலிசம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னென்னா த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். தீஸ் 3 things. த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், கிலாஃபத் அண்ட் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட். இதுதான் வந்து ஸ்டார்டிங். ஸோ எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்டிங் அரௌண்ட் 1914 ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் 1914 அரௌண்ட் 1919 வரைக்கும் நடக்கிறப்ப என்ன ஆகும்னா அந்த டைமில் டர்க்கி, நம்ம போனதில் நேஷனலிசம் இன் இந்தியாவில் நம்ம பார்த்துருப்போம். அதில் வந்து டர்க்கி ஆர் ஒட்டாமன் எம்பையர் வில் பி ஸோ மச் ஹியூமிலியேட்டட் ஆஃப்டர் திஸ் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். ஸோ அதனால் என்ன நடக்கும் அப்படின்னா அந்த அங்கே இருக்கிற லீடர்ஸ், முஸ்லீம் லீடர்ஸ் எல்லாம் சேர்ந்து they will be doing something called as கிலாஃபத் மூமெண்ட். அந்த டர்க்கியில் நடக்கிற கிலாஃபத் மூமெண்ட்டுக்கு இந்தியாவிலையும் we will be supporting. இங்கேயுமே they will start கிலாஃபத் மூமெண்ட். அது இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்னு ஒன்று நடக்கும். நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி you should know an important person who is Mahatma Gandhi. ஸோ மகாத்மா காந்தி யாருக்கெல்லாம் இங்கே தெரியும்? Who all know Mahatma Gandhi here? Who all know Mahatma Gandhi here? He is called as the father of the nation. ஏன் father of the nation சொல்கிறாங்க அப்படின்னா
திஸ் கான்செப்ட் திஸ் நேஷனலிசம் அப்படிங்கிற ஃபீலை வந்து பீப்புள் கிட்ட கொண்டு வந்ததில் ரொம்ப முக்கியமான பர்சன் யார் அப்படின்னா மகாத்மா காந்தி. ஸோ அதனால தான் அவரை வந்து ஃபாதர் ஆஃப் த நேஷன்னே சொல்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் ஃபாதர் ஆஃப் த நேஷன்னா தெரியும், ஆனால் ஏன் அவரை ஃபாதர் ஆஃப் த நேஷன் சொல்கிறாங்க தெரியுமா? பிகாஸ் he brought the feeling of this nationalism into every Indian. புரியுதா? ஸோ எஸ், ஸோ மகாத்மா காந்தி எப்போ வராருன்னா 1915 வராரு சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து. he is coming to India in 1915. புரியுதா? ஸோ 1915 இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது? ஸோ இந்த டைம்லைன் ரொம்ப ரொம்ப முக்கியம், எல்லாரும் ஃபேக்ட் நோட்டில் எழுதிக்கோங்க. 1915 மகாத்மா காந்தி இஸ் கம்மிங் டு இந்தியா. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா 1917 you will see this. You will see 1916 you have Champaran Satyagraha. அதுக்கப்புறம் 1917 you have Kheda Satyagraha and Ahmedabad mill strike in 1918. சரியா? So I am repeating, write this in your notes. 1915 he is coming back. So 1915 Mahatma Gandhi is coming to India. 1916 you have Champaran Satyagraha. 1917 you have Kheda Satyagraha. 1918 you have Ahmedabad mill strike. இது மட்டும் நல்லா கேட்டுக்கோங்க, Ahmedabad mill strike. திரும்ப 1919 you will have Jallianwala Bagh massacre. இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா 1920 தான் we will have non-cooperation movement. புரியுதா? திரும்ப சொல்கிறேன், note it down. 1915 Mahatma Gandhi is returning to India from South Africa. புரியுதா? 1916 he is starting Champaran Satyagraha. Champaran Satyagraha என்ன நடக்கும்னு நான் சொல்கிறேன். First note this down in your note. Champaran Satyagraha 1917 Kheda Satyagraha. 1918 Ahmedabad mill strike. Ahmedabad mill strike. 1919 Jallianwala Bagh massacre. 1920 non-cooperation movement. இதெல்லாம் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1 mark 2 marks ஏதாவது ஒன்று வந்தாலும் you can answer. புரியுதா? நம்ம we'll see what happened in this year in detail. புரியுதா? fine. ஓகே, ஸோ இந்த மாதிரி வார் நடந்துட்டு இருக்கிறப்ப டைமில் என்ன ஆகுதுன்னா இந்தியாவில் நிறையா சேஞ்சஸ் வர ஆரம்பிக்குது. ஸோ நிறையா சேஞ்சஸ் வர ஆரம்பிக்கிறப்ப வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னா நியூ எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸ் வர ஆரம்பிக்குது. டிஃபென்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் நிறையா வார் நடக்குது, எல்லா இடத்துலையும் சண்டை போட்டுக்கிறாங்க. ஸோ டிஃபென்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் நிறையா ஆகிறதுனால என்ன ஆகுதுன்னா நம்ம கவர்மெண்ட்டுக்கு காசு தேவைன்னா என்ன பண்ணுவாங்க? ஃப்ரம் வேர் தே ஆர் கெட்டிங் இன்கம், தேர் கெட்டிங் இன்கம் ஃப்ரம் டாக்ஸஸ் அண்ட் கஸ்டம்ஸ். ஸோ கஸ்டம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இன்கம் டேக்ஸ் வந்து புதுசாக இன்கம் டேக்ஸ்னு ஒரு விஷயம் கொண்டு வராங்க. ஃபோர்ஸ்டு ரெக்ரூட்மெண்ட் டு ஆர்மி, தேவை இருந்தாலும் தேவையில்லைனாலும் நீங்கள் வந்து தான் ஆகணும், நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ், ஓகே ஓகே, வீல் சி, டோன்ட் வெரி. 1917 1916 வீல் சி, டோன்ட் வெரி. ஸோ வந்து நீங்கள் வேலை செஞ்சு தான் ஆகணுங்கிறாங்க. ப்ரைஸ் ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ் வந்து டபுள் ஆகுது. அண்ட் தென் 1918 to 1919 அண்ட் 1920 to 21 கிராப்ஸ் ஃபெயிலியர் ஆகுது. இந்தியாவில் வந்து மெஜாரிட்டியாக யார் இருக்காங்கன்னா இந்தியாவில் மெஜாரிட்டியாக ஃபார்மர்ஸ். அக்ரிகல்ச்சர் இஸ் த பேக் போன் ஆஃப் நேஷன் சொல்கிறாங்க இல்லையா? அப்படி அக்ரிகல்ச்சர் இஸ் த பேக் போன் ஆஃப் நேஷன் அப்படின்னு சொல்கிறப்போ ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் திஸ், எல்லா கிராப் ஃபெயிலியர் ஆகிறப்ப பீப்புள் ஆர் பிகமிங் வெரி புவர். ஸோ அக்யூட் ஷார்ட்டேஜ் ஆஃப் ஃபுட் வருது, ஃபெமைன் அண்ட் எபிடமிக் வருது. எபிடமிக்னா என்ன அப்படின்னா இப்போ ரீசெண்டாக நம்மளுக்கு கோவிட் வந்துச்சுல, அந்த மாதிரி சடன் ஸ்ப்ரெட் ஆஃப் டிசீசஸ் வர்றதா எபிடமிக் அப்படின்னு சொல்லுவாங்க. 12 to 13 million people perished. கிட்டத்தட்ட 12 to 13 million people have died. புரியுதா? ஸோ இன் சச் கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் நியூ லீடர் அப்பியர் அண்ட் சஜஸ்ட் அ நியூ மோட் ஆஃப் ஸ்ட்ரகிள். அந்த நியூ லீடர் யாரு? ஹூஸ் தட் நியூ லீடர் நவ்? அஃப்கோர்ஸ் மகாத்மா காந்தி. ஸோ அவர் எப்போ வராருன்னா ஜான்வரி 1915 he is coming back and he is promoting சத்யாகிரகா. வாட் இஸ் சத்யாகிரகா? பாத் ஆஃப் ட்ரூத். புரியுதா? சத்யா அப்படின்னா ட்ரூத். ஸோ ட்ரூத் எப்போவுமே ட்ரூத் ஒன்லி வில் ட்ரையம். ட்ரூத் தான் வின் பண்ணணும், நம்ம நான் வைலன்ஸ் ஃபாலோ பண்ணணும், நம்ம ட்ரூத்தோட பாத்தில் தான் போகணும் அப்படின்னு அவர் ப்ரமோட் பண்ணுறாரு. ஸோ ஆக்சுவலி இட் ஒர்க். இதுக்கு முன்னாடி நிறையா பேர் சண்டை போட்டிருப்பாங்க, நிறைய பேர் பிரிட்டிஷ்ட போய் கெஞ்சிருப்பாங்க, பட் இட் டிட் நாட் ஒர்க். பட் ஹிஸ் மகாத்மா காந்திஸ் நியூ மெத்தட் ஆஃப் working on independence actually worked.
ஸோ என்ன நடந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சத்தியகிரகா எம்பசைஸ் த பவர் ஆஃப் த ட்ரூத். ஸோ ஃபிசிக்கல் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, நான் வைலன்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ கொஷனில் கண்டிப்பாக மகாத்மா காந்தியை பற்றி கேட்பாங்க. ஸோ அவரை பற்றி கேட்குறப்போ யூ ஷுட் பி ரெடி டு ஆன்சர். அவர் எப்போ வந்தார், என்ன ப்ரமோட் பண்ணார், அதே மாதிரி எந்தெந்த ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணார் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும். புரியுதா? ஃபைன். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் தட் Champaran Satyagraha launched for indigo farmers. Gandhiji inspired peasants to struggle against oppressive plantation system. இண்டிகோ பிளான்டேஷன் நடக்கும். ஸோ இண்டிகோ அப்படின்னு என்னென்னா, நிறைய பேர் இந்த ப்ளூ கலர் ட்ரெஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? நார்மல் ப்ளூ இல்லாமல் இண்டிகோ ப்ளூ, இண்டிகோ ட்ரெஸ்ஸஸ் இப்போ வந்து ரொம்ப ஃபேமஸ் காட்டனில். ஸோ அது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பிளான்ட்லேருந்து எடுக்கிற ஒரு டை. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, பிரிட்டிஷர்ஸ் வந்து அந்த இண்டிகோ டை ரொம்ப டிமாண்டில் இருக்கவும் எல்லாரும் இண்டிகோ தான் நீங்கள் பிளான் பண்ணணும், இண்டிகோ தான் பிளான் பண்ணணும்னு ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இண்டிகோ தான் பிளான் பண்ணணும்னு ஃபோர்ஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா, சடனாக மார்க்கெட்டில் ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரிங் ஏஜென்ட் வந்துடும். ஸோ அந்த ஆர்டிஃபிஷியல் கலரிங் ஏஜென்ட் வந்ததுக்கப்புறமா இந்த இண்டிகோ பிளான் பண்ணவங்க எல்லாருக்குமே ஃபெயிலியர் ஆயிரும். அப்படி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அவங்களால டேக்ஸ் கட்ட முடியுமா? ஹார்வெஸ்ட்டே இல்லை, அவங்க எப்படி டேக்ஸ் கட்டுவாங்க? அப்போ என்ன ஆக ஆரம்பிச்சுன்னா, பிரிட்டிஷர்ஸ் ஃபோர்ஸாக அவங்க கிட்டேருந்து டேக்ஸை எடுக்க ஆரம்பிக்கவும் பீப்புள் வேர் சஃபரிங் அ லாட். அப்போ காந்திஜி என்ன பண்ணார்னா, ஹி கேம் தேர் அண்ட் ஹி ஸ்டார்டட் ஃபாஸ்டிங். சத்யகிரகால மோஸ்ட்லி வாட் இஸ் த மெத்தட் ஆஃப் ப்ரொட்டஸ்டிங் அப்படின்னா ஃபாஸ்டிங் பண்ணுவாங்க. சாப்பிடாம உண்ணாவிரதம்னு சொல்கிறாங்களா, அது இருப்பாங்க. ஸோ இது வந்து சம்பரானில் நடக்குது. அண்ட் தென் கேதாவில் என்ன அப்படின்னா, கிராப் ஃபெயிலியர் நடந்து பிளேக் எபிடமிக் நடக்கிறப்போ சேம் அங்கேயும் அவங்க தே ஆர் டிமாண்டிங் ஃபார் ரிலாக்ஸேஷன் இன் ரெவன்யூ கலெக்ஷன். அங்கேயுமே என்னென்னா டேக்ஸ் கலெக்ஷன் சேம் இஷ்யூ தான். பட் இங்கே என்ன, இன் ஜென்ரல் கிராப்ஸ். சம்பரானில் இண்டிகோ கல்டிவேஷன், இங்கே கிராப்ஸ். அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக்கில் என்னென்னா, அங்கே ஒரு காட்டன் மில் இருக்குது. அந்த காட்டன் மில்லில் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து ரைஸ் தேவைப்படுது. தே வாண்ட் ரைஸ், ஏன்னா புதுசாக ப்ரைஸஸ் எல்லாம் ஏறிடுச்சு, எங்களுக்கு வந்து சம்பளம் நல்லா கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்படி கேட்குறப்ப என்ன ஆக ஆரம்பிக்குது அப்படின்னா, தேர் ஆஸ்கிங் லைக் இல்லை நீங்கள் வந்து எங்களுக்கு ப்ரைஸஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப காந்திஜி இஸ் ஹெல்பிங் தெம். புரியுதா? ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னா, இன்னொன்று வந்து ரவுலட் ஆக்ட். சி லிசன், திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி வெரி 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 டஃப் ஆக்ட். ரொம்ப வந்து கொடுமையான ஒரு சட்டம்னு சொல்லலாம். இந்த ரவுலட் ஆக்ட் மூலமாக என்ன அப்படின்னா, பிரிட்டிஷ் வந்து யாரை வேணாலும் அரெஸ்ட் பண்ணலாம். அரெஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்க எதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்கன்னு சொல்ல தேவையில்லை, கிட்டத்தட்ட 2 வருஷம் வரைக்கும் அவங்கள ஜெயிலில் வச்சுருக்கலாம். புரியுதா? நியர்லி ஃபார் ஆல்மோஸ்ட் 2 years they can be kept in jail without even telling why they were arrested, and ட்ரையலுக்கு கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. வாட் இஸ் திஸ் ட்ரையல்? ட்ரையல்னா என்ன? ஜட்ஜு முன்னாடி போய் நிறுத்தி இது ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல தேவையில்லை. ஜட்ஜ் கிட்ட போனால் தானே இவங்க தப்பு பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு சொல்ல முடியும். ஜட்ஜ் கிட்டேயே கூட்டிகிட்டு போகாமல் நியர்லி 2 years they can be kept in jail without trial and they can arrest anyone. புரியுதா? ஸோ இதுதான் வந்து the Imperial Legislative Council in 1919 they are passing this Rowlatt Act. ஸோ அப்போ என்ன நடக்குது? பீப்புள் ஆர் வெரி மச் அஜிடேட்டட். ஏன்னா கிராப் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, நிறையா டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. சும்மா மிலிட்ரியில் ஜாயின் பண்ணுன்னு சொல்கிறாங்க, பிடிச்சாலும் பிடிக்கனாலும் மிலிட்ரியில் ஜாயின் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் இப்படி ஒரு ஆக்ட் கொண்டு வராங்க. ஸோ இப்படி ஒரு ஆக்ட் கொண்டு வரப்போ என்ன ஆக ஆரம்பிக்குதுன்னா, யாரெல்லாம் கவர்மெண்ட் எகெயின்ஸ்டாக பேசுகிறாங்களோ அவங்களெல்லாம் உடனே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. சரியா? ஸோ ஆல்மோஸ்ட் வித்தவுட் ட்ரையல் ஃபார் 2 yearsங்கிறது எவ்வளோ கொடுமையான விஷயம். கரெக்டாக? ஸோ இதெல்லாம் நடந்ததுக்கு மேலே என்ன ஆக ஆரம்பிக்குது அப்படின்னா, ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் Jallianwala Bagh massacre. See, this date is very important. Keep this in mind. Jallianwala Bagh massacre. What is this Jallianwala Bagh massacre அப்படின்னா, பைசாக்கி அப்படின்னு ஒரு ஃபெஸ்டிவல் இருக்கும். ஸோ அந்த ரவுலட் ஆக்ட் போட்டதுக்கப்புறமா மெனி வில் பி லைக் ப்ரொட்டஸ்டிங் எகெயின்ஸ்ட் திஸ் ரவுலட் ஆக்ட். ஸோ இந்த ரவுலட் ஆக்ட் எகெயின்ஸ்டாக ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, பிரிட்டிஷ்க்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வரும். திஸ் ஜாலியன்வாலா பாக் அப்படிங்கிறது ஒரு ஜாலியன்வாலா பாக் இஸ் அ பார்க். சரியா? அந்த பார்க்கில் வந்து அந்த பைசாக்கி செலிப்ரேட் பண்ணுறதுக்காக people were gathering, but Britishers got an information that they are gathering to protest against Rowlatt Act. அப்போ Britishers என்ன பண்ணாங்கன்னா, அப்போ ஜென்ரல் டயர் அப்படின்ற ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, he is going there. டயர் அப்படிங்கிறவர் what he is doing is he is going there and he is closing the gates
அண்ட் ஹீ ஸ்டார்டட் ஷூட்டிங் எவ்ரி ஒன். புரியுதா? கேட்டை க்ளோஸ் பண்ணி ஃபுல்லாக ஷூட் பண்ணவோ அவ்வளோ பேர், நிறையா பேர் இறந்துட்டாங்க. இது என்ன ஆகுது, இந்த ஜாலியன் வாலாபாக் மசாக்கருக்கு அப்புறமா பீப்புள் வேர் ஸ்டார்டிங் ஃபீலிங் ஸோ பேட். என்ன இப்படி பண்ணிட்டாங்க, நம்மளை வந்து மனுஷங்க மாதிரியே ட்ரீட் பண்ண மாட்டேங்கிறாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே ஒரு பெரிய கோவம் வருது. அப்போது காந்திஜி அவருக்கும் ரொம்ப ஒரு கோவமான ஒரு சுச்சுவேஷன் வரவும் தான் வாட் ஹீ இஸ் டூயிங் இங்கே பாருங்கள், பைசாக்கி ஃபேர் அட்டன் பண்ணுறக்காக வராங்க. கீப் திஸ் இன் மைண்ட். நீங்கள் கொஷனில் ஜாலியன் வாலாபாக் மசாக்கர் எழுதுகிறப்போ யூ ஷுட் டெல் ஆல் தீஸ் திங்ஸ். ஜாலியன் வாலாபாக் அம்ரிஸ்தரில் இருக்குது. அங்கே பைசாக்கி அப்படிங்கிறது நம்மளுக்கு பொங்கல் மாதிரி, அவங்களுக்கும் ஜாலியன், அங்கே பைசாக்கி ஃபேர் இஸ் அ ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல். சரியா? ஸோ அதை கொண்டாடுறதுக்காக அவங்க போகிறாங்க. ஸோ அப்படி கொண்டாட போகிறப்போ what they are Britishers is getting an information that they are gathering to protest against British. So open fire பண்றாங்க. What they are doing is they are openly firing. Open fire na gate க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே சுடுறது, யாரெல்லாம் பார்க்காம கண்ணு மணி தெரியாமல் சுடுறதுன்னுவாங்கல்ல, அந்த மாதிரி சுடுறாங்க. புரியுதா? அந்த மாதிரி சுடவும் என்ன ஆரம்பிச்சதுன்னா, நிறையா பேருக்கு இந்த லா இருக்கிறதே தெரியாது, அவங்களையும் சுட்டு கொண்டுட்டாங்க. so many people died. So what happened after that அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டயர் என்ன சொல்கிறாருன்னா, his object was to produce a moral effect to create in the minds of சத்தியாகிரகிஸ் a feeling of terror and now. அவர் என்ன சொல்கிறாரு, நான் ஏன் பண்ணேன் அப்படின்னா, இந்த மூவிஸ்லாம் வில்லன் சொல்லுவாங்கல்ல, என் பேரை கேட்டாவே பயந்து நடுங்கணும் அப்படிங்கிற மாதிரி இவர் என்ன சொல்கிறாருன்னா, இவரோட ரீசனே என்னென்னா, இவரோட ரீசன் சத்தியாகிரகிஸ்கெல்லாம் என்னோட பேரை கேட்டாவே பயம் வரணும் அப்படிங்கிறக்காக நான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கொடுமையான ஒரு ரிப்ளை கொடுக்குறாரு. புரியுதா? எஸ். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆக ஆரம்பிச்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாலியன் வாலாபாக் மசாக்கர் முடியுது. ஆஸ் அ நியூஸ் ஆஃப் ஜாலியன் வாலாபாக் மசாக்கர் ஸ்ப்ரெட், crowds took the streets in many North Indian towns. Strike start ஆகுது. brutal repression, seeking to humiliate and terrorize people நடக்குது. Satyagrahis were forced to rub their noses on the ground, crawl on the street and to do salute. இங்கே பாருங்க, இவ்வளோ கொடுமையாக இருக்குது தெரியுதா? சத்தியாகிரகிஸ் எல்லாம் நிலத்தில் படுத்து உங்களோட மூக்கை வந்து ரப் பண்ணுங்க, நிலத்தில் தேய்ச்சிட்டு அப்படியே சலாம் போடுங்க, குனிஞ்சு போங்க, நீங்கள் வந்து எங்களுக்கு அடிமை மாதிரி தான், நான் உங்களை அசிங்கப்படுத்துவோம் அப்படிங்கிற மாதிரி ப்ரூவ் பண்ணுறக்காக they are doing all these things. புரியுதா? அப்போ எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்குலாம் பண்ணவங்களுக்குலாம். ஏன்னா சத்தியாகிரகிஸ்லாம் யார்? அவங்க நமக்காக தான் போராடிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்ஸ்க்காக அவங்க போராடல. அவங்க பீப்புள் நல்லா இருக்கணும், மக்களுக்கு எல்லாமே கிடைக்கணும், மக்கள் நிம்மதியாக இருக்கணும், யாரு கீழே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கேட்குறாங்க. சரியா? எஸ். ஜாலியன் வாலாபாக் மசாக்கர் கேட்டாங்க அப்படின்னா, கொஷினில் கேட்குறாங்க, ஜாலியன் வாலாபாக் மசாக்கர் கேட்குறாங்க, 5 மார்க்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா என்ன கொஷின் கேட்குறாங்கன்னு பாருங்கள். ஜாலியன் வாலாபாக் மசாக்கரில் என்ன நடந்துச்சுன்னு கேட்குறாங்களா, இல்லை ஆஃப்டர் ஜாலியன் வாலாபாக் மசாக்கர் என்ன நடந்துச்சா, வாட் ஆர் தி இஃபெக்ட்ஸ் ஆஃப் ஜாலியன் வாலாபாக் மசாக்கர்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இதெல்லாம் எழுதணும். வாட் ஹேப்பன்ட் ஆஃப்டர் தட் அப்படிங்கிறது எழுதணும். இதுவே வாட் இஸ் ஜாலியன் வாலாபாக் மசாக்கர்னு கேட்டால், இந்த முன்னாடி நான் ஸ்லைடில் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, எப்போ நடந்துச்சு, எங்கே நடந்துச்சு, யாரெல்லாம் இன்வால்வ் ஆனாங்க, ஜென்ரல் டயர் என்ன சொன்னார் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் என்ன எழுதணும்னா வாட் ஹேப்பன்ட் இன் ஜாலியன் வாலாபாக் மசாக்கரில் எழுதணும். இதே வாட் ஹேப்பன்ட் ஆஃப்டர் ஜாலியன் வாலாபாக் மசாக்கர் அப்படின்னு கேட்டால் யூ ஷுட் பி ரைட்டிங் த இஃபெக்ட்ஸ். புரியுதா? நவ் டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஃபைன். ஓகே. ஸோ கிலாஃபத் கமிட்டி, ஒரு பக்கம் ஜாலியன் வாலாபாக் மசாக்கர் நடந்துருச்சு. ஸோ நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட்டுக்கு போயிட்டுருக்கோம், அதுக்கு நம்ம இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். மார்ஷியல் லானா ஒன்றும் இல்லை, மிலிட்ரி போடுற ரூல் தான் மார்ஷியல் லா. புரியுதா? மிலிட்ரியில் ஒரு லா இருந்துச்சுன்னா, மிலிட்ரி மூலமாக அதை எக்ஸசைஸ் பண்ணாங்கன்னா அதை மார்ஷியல் லான்னு சொல்லுவாங்க. இன் ஜென்ரல் லானா யார் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, யார் தண்டனை கொடுப்பாங்க, கோர்ட்டு தண்டனை கொடுப்பாங்க. இதே மார்ஷியல் லானா மிலிட்ரி தண்டனை கொடுப்பாங்க. புரியுதா? ஃபைன். கிலாஃபத் கமிட்டி வந்து ஃபார்ம்ட் இன் பாம்பே இன் மார்ச் 1919 டு டிஃபெண்ட் த காலிஃபாஸ் டெம்போரல் பவர். இது எங்கன்னா டர்க்கியில் ஆஃப்டர் வேர்ல்டு வார் 1 அங்கே கிலாஃபத்தை வந்து கிலாஃபத்துங்கிறது ஹெட், அவங்களோட ரிலீஜியஸ் ஹெட். சரியா? ஸோ அவங்கள வந்து ஹியூமிலியேட் பண்ணிட்டதான் அவங்க ஃபீல் பண்ணிவிட்டு, ஸோ தே வேர் ஹேவிங் திஸ் ப்ரொட்டஸ்ட். ஸோ இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா, செப்டம்பர் 1920 கல்கட்டா செஷன் ஆஃப் காங்கிரஸில் ரெசல்யூஷன் எடுக்கிறாங்க. என்னென்னா, கிலாஃபட் ஆஸ் வெல் அஸ் ஸ்வராஜ் ரெண்டையுமே நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். இட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். செப்டம்பர் 1920 கல்கட்டா செஷனில் பாயிண்ட் நம்பர் 1 when, point number 2 where.
புரியுதா? இப்படி தான் நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும். 1920 செப்டம்பர் 1920 கல்கட்டா செஷனில் கிலாஃபட்டையும் ஸ்வராஜையும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தே ஆர் டேக்கிங் அ ரெசல்யூஷன். அதுக்கப்புறம் முகமது அலி அண்ட் ஷவுகத் அலி இவங்க 2 பேரும் காந்திஜியோட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு தே ஆர் டிசைடிங் தட் நம்ம 2 பேரும் மாஸ் மூமெண்ட் பண்ணலாம், நம்ம 2 பேரும் சேர்த்து பண்ணலாம், சேர்த்து வந்து வில் பி புஷ்ஷிங் திஸ் கிலாஃபட் மூமெண்ட்டை புஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கிறாங்க. ஸோ ஹார்ஷ் பீஸ் ட்ரீட்டி வாஸ் கோயிங் டு பி இம்போஸ்ட் ஆன் தி ஒட்டாமன் டர்க்கி. சரியா? நம்ம நேற்று வந்து நம்ம போன கிளாஸில் நேஷனலிசம் இன் யூரோப்பில் பார்த்துருப்போம். கிரீஸ் வாஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் ஒட்டாமன் எம்பையர்னு பார்த்துருப்போம். அந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா டர்க்கியில் தான் ஒட்டாமன் எம்பையர் மோஸ்ட்லி இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து டிஃபீட் ஆயிடுவாங்க, தெல் பி டிஃபீட்டட் அண்ட் தெல் பி லைக் ஹியூமிலியேட்டட் இன் தட் வார். ஸோ அந்த வார் ஹியூமிலியேட் ஆகிறப்ப என்ன ஆகும்னா அந்த ரிலீஜியஸ் ஹெட் வந்து கலிஃபா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கலிஃபாவை வந்து தெல் பி லைக் ட்ரைங் டு ரிமூவ். அப்போ முஸ்லிம் பீப்புள்ஸ் த்ரூ இஸ்லாமிசம் ஃபாலோ பண்ணுற பீப்புள் த்ரூ அவுட் த வேர்ல்ட் ஸ்டார்டட் டு ப்ரொடெஸ்ட் அகெயின்ஸ்ட் திஸ் அண்ட் அதில் இந்தியாவிலையும் வி வர் சப்போர்ட்டிங் இட். ஸோ அப்போ ஃபார்ம் பண்ணது தான் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா டு டிஃபெண்ட் த கலிஃபா கிலாஃபத் கமிட்டியை ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இந்த கிலாஃபட் கமிட்டி கலிஃபாவுக்கு சப்போர்ட் பண்ணி பண்ணுற மூமெண்ட் தான் வந்து என்ன அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் கிலாஃபத் மூமெண்ட். புரியுதா? ஏன் கிலாஃபத் மூமெண்ட் இந்தியாவில் பண்ணுறாங்க அப்படின்னா வேர்ல்டு வார் 1ல பிரிட்டிஷ் அந்த மாதிரி பிரிட்டிஷ் அண்ட் சம் நேஷன்ஸ் ஒன். ஸோ இங்கே ப்ரொட்டஸ்ட் பண்ணால் இங்கேயும் பிரிட்டிஷ் தானே ரூல் பண்ணுறாங்க, அதனால தான் அவங்க இந்தியாலையும் ப்ரொட்டஸ்ட் பண்ணணும்னு டிசைட் பண்ணுவாங்க. புரியுதா? ஃபைன். நெக்ஸ்ட் ஸோ நீட் ஃபார் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட். ஸோ என்னென்ன பார்த்துருக்கோம்? ஃபஸ்ட்டு கிலாஃபட் மூமெண்ட் இருக்குது, ஜாலியன் வாலாபாக் மசாக்கர் இருக்குது, அண்ட் தென் ரவுலட் ஆக்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரவுலட் ஆக்ட். ஸோ ரவுலட் ஆக்ட் நடக்குது, கிலாஃபட் மூமெண்ட் நடக்குது, ஜாலியன் வாலாபாக் மசாக்கர் நடக்கவும் நவ் தெர் இஸ் அ நீட் ஃபார் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட். பிரிட்டிஷர்ஸ் ரொம்ப பண்ணுறாங்க, அவங்கள நம்ம கரெக்டான இதில் வைக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு தான் what they are doing is Gandhiji is deciding that we should start this non-cooperation movement. ஸோ அவரோட புக்கில் என்ன சொல்கிறாரு, ஹிந்த் ஸ்வராஜ்ல என்ன சொல்கிறாருன்னா that the cooperation of the Indians that provided the base for British rule. என்ன சொல்கிறாருன்னா பிரிட்டிஷ் ரூல் பண்ணுறாங்க இந்தியாவிலனா அது காரணம் யார் அப்படின்னு அவர் கொஸ்டின் கேட்குறாரு. புரியுதா? இந்தியாவில் பிரிட்டிஷர்ஸ் ரூல் பண்ணுறாங்க அப்படின்னா அது காரணம் யார் அப்படின்னு பார்த்தா இந்தியன்ஸ் அவங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறாங்க, அதனால தான். ஃபார் எக்ஸாம்பிள் பிரிட்டிஷர்ஸ் ஒரு ஸ்கூல் ரன் பண்ணுறாங்க, அங்கே ஸ்டூடெண்ட்ஸ்லாம் யார்? இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் தான். இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸாக இல்லை நான் ஸ்கூலுக்கு வரமாட்டேன்னா பிரிட்டிஷர்ஸ் ஸ்கூல் ரன் பண்ண முடியுமா? நாட் பாசிபிள். இதுவே வந்து கோர்ட் இருக்குது, அந்த கோர்ட்டில் வந்து இந்தியன் ஜட்ஜஸ் இருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஒர்க் பண்ணுறவங்களாம் இந்தியன்ஸாக இருக்காங்க, அவங்களாம் வந்து நாங்களாம் வரமாட்டோம், உங்களுக்குலாம் வேலை செய்ய மாட்டோம் அப்படின்னு சொன்னால் கோர்ட்டை ரன் பண்ண முடியுமா? இட்ஸ் நாட் பாசிபிள். ஸோ என்ன சொல்கிறாரு காந்திஜினா பிரிட்டிஷர்ஸ் ரூல் பண்ணுறாங்க இந்தியாவில் அப்படின்னா ஹூ இஸ் த ரீசன்? The reason is obviously Indians are supporting them. அந்த சப்போர்ட்டை நம்ம ஸ்டாப் பண்ணணும். ஸோ அந்த கோஆப்ரேஷனை ஸ்டாப் பண்ணணும், அதை தான் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? ஓவரால் சப்போர்ட்டிங் ஓவரால் கோஆப்ரேட்டிங் பிரிட்டிஷோ அதையெல்லாம் நம்ம ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா they will have some troubles. அதை தான் வந்து நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. see don't worry, I'll give you notes வந்து நம்ம ஷேர் பண்ணுறதுக்கு நான் எப்படின்னு பார்த்துட்டு நான் I'll give you notes. don't worry, கிளாஸ் நல்லா கவனிங்க. இது எல்லாமே உங்கள் புக்கிலேருந்து தான் எடுத்திருக்கு, புதுசாக நான் எதுவுமே எடுக்கல, அதனால் நீங்கள் கவலையே பட தேவையில்லை. யூ வில் ஹாவ் நோட்ஸ். இப்போ நல்லா கிளாஸில் கவனிச்சுட்டு ஃபேக்ட் நோட்டில் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா ஃபேக்ட் நோட்டில் நீங்கள் இப்போ எடுக்கிற நோட்ஸ் தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். புரியுதா? ஃபைன், லெட்ஸ் கண்டினியூ. ஸோ இப்போ இந்தியன்ஸ் ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்கன்னா எப்படி வந்து பிரிட்டிஷர்ஸ் வந்து நம்மளை ரூல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காந்திஜி கேட்குறாரு. அப்போ தான் இந்த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதில் என்னென்ன பண்ணணும், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டில் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதா இங்கே கொஸ்டினில் கேட்பாங்க. ஸோ வாட் ஆல் யூ ஷுட் டூ அப்படின்னா சரண்டர் த டைட்டில்ஸ் அவார்டட் பை த கவர்மெண்ட். கவர்மெண்ட்டில் வந்து டைட்டில் கொடுத்துருப்பாங்க, என்ன அப்படின்னா சார் அப்படிங்கிற டைட்டில் கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா நைட்ஹுட் கொடுத்துருப்பாங்க. ஸோ கவர்மெண்ட்டில் இப்போ நம்ம இந்தியாவில் கொடுக்குறாங்களா பத்மஸ்ரீ பத்ம பூஷன்லாம் கொடுக்குற மாதிரி பிரிட்டிஷர்ஸ் ரூல் பண்ணப்போ அவங்களுக்கு டைட்டில்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த டைட்டிலாம் நீங்கள் திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாய்காட் ஆஃப் சிவில் சர்வீசஸ், ஆர்மி, போலீஸ், கோர்ட்டு, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலு, ஸ்கூலு, ஃபாரின் குட்ஸ், இந்த பிரிட்டிஷர்ஸோட புரியுதா
பிரிட்டிஷர்ஸ் ரன் பண்ணுற சிவில் சர்வீசஸ்க்கு யாரும் அட்டன் பண்ணக்கூடாது, இல்லைன்னா வேலையில் இருக்கவங்க வெளியே வந்துடுங்க. அதே மாதிரி ஆர்மி யாருமே மதிக்காதீங்க, போலீஸ் வந்து யாருமே போகாதீங்க, கோர்ட்டுக்கு யாருமே போகாதீங்க, இந்தியன்ஸ் யாராவது இருந்தால் வெளியே வந்துடுங்க. புரியுதா? அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ் யாருமே அவங்க போடுற லாலாம் யாரும் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸ்கூல்ஸ் அண்ட் ஃபாரின் குட்ஸ் எல்லாம் பாய்காட். பாய்காட்னா என்ன அப்படின்னா புறக்கணிக்கிறது, யூஸ் பண்ண மாட்டேன், எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிறது, அதுதான் பாய்காட் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? ஸோ பாய்காட் அப்படின்னா காலேஜஸ் கூட வரும். எஸ், காலேஜஸ் ஆல்சோ எவ்ரி திங் ரன் பை பிரிட்டிஷ் ஷுட் பி பாய்காட்டட். பாய்காட்னா என்ன? கம்ப்ளீட்லி நாட் யூஸிங் இட், வி ஆர் ஜஸ்ட் அவாய்டிங் இட், அதுதான் பாய்காட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ த கவர்மெண்ட் யூஸ்ட் ரெப்ரெஷன், a full civil disobedience campaign would be launched அப்படின்னு ஒரு மிரட்டுறாங்க. சிவில் டிசோபீடியன்ஸ்னால் என்னன்னு நம்ம பார்ப்போம். சிவில் டிசோபீடியன்ஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டாபிக். அதை நம்ம பார்க்குறப்போ இதை நோட் பண்ணிக்கலாம். டோன்ட் வரி, ஐ வில் டெல் யூ தட் டைம். சிவில் டிசோபீடியன்ஸ்னால் சிம்பிளி தட் சிவில், அதாவது பீப்புள் இருக்காங்க இல்லையா, மக்கள், பொதுமக்கள் வந்து கவர்மெண்ட்டோட எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையும் ஃபாலோ பண்ணக்கூடாது, அதுதான் சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட். புரியுதா? ஸோ நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்னா என்ன? டோன்ட் கோஆப்ரேட் வித் தி எனி திங் தட் இஸ் ரன் பை பிரிட்டிஷ். ஸ்கூலுக்கு போகாதீங்க, காலேஜுக்கு போகாதீங்க, இதெல்லாம் வரும். சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட்னா என்னென்னா கவர்மெண்ட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டேக்ஸ் போட்டிருக்காங்க, நான் டேக்ஸை கட்ட மாட்டேன், இல்லைன்னா அவங்க வந்து ஒரு ரூல்ஸ் இருக்குது, நீங்கள் இப்படி தான் போகணும்னா நான் இப்படி போக மாட்டேன், நான் ஆப்போசிட் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறது சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட். புரியுதா? இதுவே வந்து நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்னா என்ன? நான் ஸ்கூலுக்கு வர மாட்டேன், காலேஜுக்கு வர மாட்டேன், நீ என்ன ரன் பண்ணாலும் நான் அதுக்கு வந்து யூஸ் பண்ண மாட்டேன், நீ தனியாக உட்காந்துட்டு, நீ மார்க்கெட்டிங், நீ ப்ராடக்ட் என்ன வேணாலும் கொண்டு வா, நீ விற்க முடியாது அப்படின்னு சொல்கிறது நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட். புரியுதா? ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்தது நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட். 1920 நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் வருது. சிவில் டிசோபீடியன்ட் மூமெண்ட் பார்த்தீங்கன்னா 1930s தான் ஸ்டார்ட் ஆகும். அதனால் ஃபஸ்ட்டு வந்தது என்னன்னு கேட்டாங்கன்னா நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் தான் ஃபஸ்ட்டு வரும். புரியுதா? ஃபைன். ஸோ ரெப்ரெஷன்னா என்ன அப்படின்னா, ரெப்ரெஷன் அப்படிங்கிறது இட் இஸ் லைக் கண்ட்ரோல், ஓவர் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறது ரெப்ரெஷன் சொல்லுவாங்க. ஸோ த்ரூ அவுட் த சம்மர் ஆஃப் 1920 மகாத்மா காந்தி அண்ட் ஷவுகத் அலி டூர்ட் எக்ஸ்டென்சிவ்லி. டூர் பண்ணுறாங்க, இந்தியா ஃபுல்லாக சுற்றுறாங்க. யாருன்னா மகாத்மா காந்தியும் ஷவுகத் அலி. இது கொஷனாக கேட்கலாம். டியூரிங் த சம்மர் ஆஃப் 1920 மகாத்மா யார் ரெண்டு பேர் வந்து இந்தியா ஃபுல்லாக டூர் பண்ணுறாங்க அப்படின்னு கொஷின் கேட்கலாம். யாருன்னா மகாத்மா காந்தியும் ஷவுகத் அலியும். மகாத்மா காந்தி நீங்கள் எழுதிருவீங்க, ஷவுகத் அலி தான் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. புரியுதா? மகாத்மா காந்தி அண்ட் ஷவுகத் அலி இஸ் டூரிங் த்ரூ அவுட். ஏன் அப்படின்னா இவங்க டூர் பண்ண போகிற இடத்துலலாம் வந்து they will be getting so much support. புரியுதா? ஸோ அதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்காக இவங்க போகிறாங்க. இப்போ எலெக்ஷன்லாம் நடந்தால் கேம்பெயின் பண்ணுறாங்களே, எல்லா ஊருக்கும் போயிட்டு எங்களுக்கு ஓட் பண்ணுங்கன்னு சொல்கிற மாதிரி இவங்களும் எல்லா ஊருக்கும் போயிட்டு they are spreading nationalism ஃபீல்ட் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக எல்லா ஊருக்கும் டூர் போகிறாங்க. புரியுதா? எஸ். ஸோ எல்லாருக்கும் புரியுதா? இது வரைக்கும் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் வரைக்கும் புரியுதா? சம்பவம் செஞ்சு தூக்கிடுவீங்களா? எஸ். எஸ்எஸ்டி தம்ஸ் அப் போடுங்க, எனக்கு அப்போ தான் தெரியும் உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு, அப்போ தான் எனக்கு புரியும். சரியா? ஸோ நீங்களும் சூப்பராக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஐ வில் ஆல்சோ ஸ்டார்ட் மூவிங் டு த நெக்ஸ்ட் டாபிக் ஃபாஸ்ட். நம்ம இந்த லெசனை எனக்கு முடிச்சே ஆகணும். ஃபைன், சூப்பர், ஆசம். ஐம் ஸோ ஹாப்பி தட் யூ ஆர் ஆல் அண்டர்ஸ்டாண்டிங். வீல் கோ டு த நெக்ஸ்ட் பாயிண்ட். ஃபைன். ஸோ காங்கிரஸ் வாஸ் ரிலக்டன்ட் டு பாய்காட் த கவுன்சில் எலெக்ஷன் ஸ்கெட்யூல்டு நவம்பர் 1920. அப்போ வந்து அந்த டைமில் யார் வந்து இருந்தாங்க அப்படின்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இருந்தாங்க. மகாத்மா காந்தி சொல்கிறார் இல்லையா, நீங்கள் வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிலேருந்து எல்லாத்தையுமே புறக்கணிச்சிருங்கன்னு சொல்கிறப்போ காங்கிரஸும் யோசிக்கிறாங்க, என்னது பண்ணணுமா? ரிலக்டன்ட்னா தயங்கிறது. சரியா? தே ஆர் ஆல் லைக் திங்கிங் செகண்ட் தாட்ஸ். ஷுட் ஐ டூ திஸ்? இது பண்ணணுமா? அவர் சொல்கிறத கேட்கணுமா? அது சக்ஸஸ் ஆகுமா? இதுக்காக நம்ம போஸ்ட்டை விடணுமான்னு தேவர் ஆல் லைக் திங்கிங். தே ஆர் ஹேவிங் செகண்ட் தாட்ஸ். ஸோ இட் ஃபியர்ட் மூமெண்ட் மைட் லீட் டு பாப்புலர் வைலன்ஸ் அப்படிங்கிற எண்ணத்தை வந்து அவங்களுக்குள்ள ஒரு பயம் வருது. வைலன்ஸ் ஸ்டார்ட் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஃபைனலாக நாக்பூர் செஷனில் டிசம்பர் 1920 ஒரு காம்ப்ரமைஸ்க்கு வராங்க. அந்த காம்ப்ரமைஸ் மூலமாக நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் வாஸ் அடாப்டட். எப்போ நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் அடாப்ட் ஆகுது? டிசம்பர் 1920 நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் வாஸ் அடாப்டட். புரியுதா? எங்கே? நாக்பூர் செஷன் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் டிசம்பர் 1920 they are deciding to adopt this non-cooperation movement. Fine, superb. Next, different strands in the movement என்னென்ன நடக்குது அப்படின்னா non-cooperation movement, Khilafat movement began in 1921. ஏன்னா டிசம்பர் 1920
they are deciding to start proper January 1921 start ஆயிடுது. various social groups participated in this movement. எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரீசன் இருக்கு. புரியுதா? இந்த நான் கோஆபரேஷன் மூமெண்ட்ல ஸ்டார்ட் பண்ற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரீசன் இருக்கு. ஃபைன், ஓகே. சி மென்டி கண்டிப்பாக இருக்கு, டோன்ட் வரி. எல்லா கிளாஸஸ் எல்லா டாபிக்ஸ்க்கும் நான் உங்களுக்கு மென்டி கண்டிப்பாக அரேஞ்ச் பண்ணுவேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சிலபஸ் முடிச்சிடலாம். புரியுதா? ஸோ அந்த மேரத்தான் செஷன் நான் இன்னைக்கு ஏன் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், தீபாவளியில் எல்லாருக்கும் லீவ் இருக்கு இல்லையா, நான் லீவ் எடுக்காமல் ஏன் நான் உங்களுக்காக வந்து நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஐ வாண்ட் யூ டு ஃபினிஷ் த சிலபஸ் ஃபர்ஸ்ட். சிலபஸ் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஒரு கிளாரிட்டி வந்துச்சுன்னா மென்டி பண்ணுறப்போ வில் பி ஃபாஸ்ட்டாக நீங்கள் ஆன்சர் பண்ணுறப்போ உங்களுக்கு ஆன்சர் தெரியும். அதே மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இல்லை நம்ம சிலபஸ் எல்லாம் முடிக்காமல் நம்ம போய் மென்டி பண்ணோம்னா உங்களுக்கு என்ன ஆகும், அங்கே ஆன்சரே சொல்கிறதுக்கு தடுமாறிடுவீங்க. கரெக்டாக? ஸோ வாட் வில் டூ இஸ் வில் ஃபினிஷ் சிலபஸ் ஃபாஸ்ட்டாக முடிச்சிடுவோம். ஏன்னா அதை முடிச்சுட்டு நம்ம ஜாகிரஃபியும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஜாகிரஃபியும் ஃபாஸ்ட்டாக முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஜாகிரஃபி எல்லாம் குட்டி குட்டி லெசன்ஸ். கரெக்டாக? ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு 2 டாபிக் சப்ஜெக்ட்ஸ் தான் இருக்கும், எக்கனாமிக்ஸ் அண்ட் பாலிட்டி. அது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போவேன், கவலையே படாதீங்க. உங்களுக்கு அதே மாதிரி எப்படி கொஷின் கேட்பாங்க, அந்த கொஷின்ஸ் எல்லாம் எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு நான் சொல்லுவேன். நீங்கள் பயமே பட தேவையில்லை. இதை முடிச்சுட்டு எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம நல்லா ரிவைஸ் பண்ணி என்ன டைப் ஆஃப் கொஷின் கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணுற அளவுக்கு நம்ம ரெடி ஆயிடணும். புரியுதா? ஸோ அதுக்காக தான் ஐம் டூயிங் திஸ் மேரத்தான் செஷன். இட்ஸ் ரியலி டஃப் கைஸ். 2 hours காலையில் ஃபாஸ்ட்டாக வந்து உங்களுக்காக நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இட்ஸ் நாட் ஈஸி அட் ஆல். ஸோ ப்ளீஸ் டூ கோஆப்ரேட் வித் மீ. முடிச்சுட்டு நம்ம வில் பி ஹேவிங் லைக் ப்ராப்பராக படித்து இந்த எக்ஸாமில் 480+ தூக்கியே ஆகணும், சம்பவம் செஞ்சே ஆகணும். புரியுதா? ஃபைன், ஆசம், சூப்பர். ஸோ எஸ், ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப் ரிசோர்ஸஸ் கிளாஸஸ் இருக்குது, இன்றைக்கே இருக்குது. வீல் ஃபினிஷ் தட் ஆல்சோ, யூ நீட் நாட் வரி அட் ஆல். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதுவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வீல் கண்டினியூ. சூப்பர். ஸோ என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்குது. இந்த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டில் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான ரீசன் வேறையாக இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து இந்த ஸ்வராஜ்னா என்ன, ஸ்வராஜ் அப்படின்னா செல்ஃப் ரூல் அப்படின்னு அர்த்தம். இது கொஸ்டினாக கேட்கலாம். ஸ்வராஜ்னா செல்ஃப் ரூல், நம்மளை ரூல் பண்ணிக்கணும். எதுக்கு பிரிட்டிஷ் நம்மளை ரூல் பண்ணணும் அப்படிங்கிறது தான். சரியா? ஸோ ரவுலட் ஆக்ட்னாவே உங்களுக்கு நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் தான் ஞாபகம் வரணும். You should not think about civil disobedience movement. Rowlatt Act 1919, non-cooperation 1920. அதனால் இதுதான். புரியுதா? ஸோ இது வந்து குரோனாலஜின்னு ஒரு தடவை சொன்னேன். 100 out of 100 மார்க்ஸ் எப்படி சோஷியலில் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் குரோனாலஜின்னு ஒரு கொஷின் சொல்லியிருப்பேன். குரோனாலஜின்னு என்ன அர்த்தம்னா டைம் லைன் வச்சு அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. எது முன்னாடி நடந்துச்சு, எதுக்கு அதுக்கப்புறம் எது நடந்துச்சுன்ற மாதிரி ஒரு கொஷின் கேட்பாங்க. அப்போ இதெல்லாம் கேட்கலாம். புரியுதா? காந்தி வந்தார், அதுக்கப்புறம் இந்த சத்தியகிரகம்லாம் பண்ணார். அதில் இயரை விட எது முன்னாடி நடந்துச்சு எது பின்னாடி நடந்துச்சுன்னு உங்களுக்கு கிளியராக இருக்கணும். இப்போ ஒருத்தவங்க கேட்டிங்க இல்லையா, இட் வாஸ் வெரி குட் கொஸ்டின். சிடிஎம் முன்னாடி நடந்துச்சா மேம், இல்லை என்சிஎம் முன்னாடி நடந்துச்சா மேம்னு கொஷின் கேட்பாங்க. என்சிஎம் தான் ஃபஸ்ட்டு நடந்துச்சு, அதுக்கப்புறம் தான் சிடிஎம் வந்துச்சு. இந்த மாதிரி எது ஃபஸ்ட்டு நடந்துச்சு எது பின்னாடி நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த செஷன் முடிச்சுட்டு நான் வரிசையாக சொல்லுவேன், நல்லா கண்ணை மூடி கேட்டுக்கோங்க. அந்த கொஷின் வந்தால் நீங்கள் ஷார்ட்டாக அடிக்கணும். புரியுதா? ஃபைன், லெட்ஸ் கண்டினியூ. ஓகே, ஃபைன். ஸோ த மூமெண்ட் இன் டவுன்ஸ் ஒவ்வொரு ஊர்லேயும் வேறு மாதிரி நடக்குது. ஸோ லெட்ஸ் சி. மூமெண்ட் ஸ்டார்டட் வித் மிடில் கிளாஸ் பார்ட்டிசிபேஷன். ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் லெஃப்ட். ஸ்டூடெண்ட்டு இல்லாமல் டீச்சர் இல்லாமல் இந்த ஸ்கூல் எப்படி ரன் ஆகும்? பாசிபிள் இல்லை இல்லையா? அதுதான் இங்கேயும் சொல்கிறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட் டீச்சர்ஸ்லாம் போயிட்டாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட்டில் இருக்கிற கவர்மெண்ட் கண்ட்ரோல்டு ஸ்கூல்லேயும் லாயர்ஸும் யாருமே இல்லை. லாயர்ஸ் எல்லாம் கோர்ட்டை விட்டு போயிட்டாங்க. கவுன்சில் எலெக்ஷன்ஸும் நடத்தலை. அப்போ கவர்மெண்ட் எப்படி ரன் ஆகும்? பிரிட்டிஷர்ஸ்க்கு பயம் வந்துருச்சு. புரியுதா? பிரிட்டிஷர்ஸ்க்கு பயம் வர ஆரம்பிச்சு. ஸ்கூலில் டீச்சர்ஸும் இல்லை, ஸ்டூடெண்ட்ஸும் இல்லை, கோர்ட்டில் லாயர்ஸ் இல்லை, கவர்மெண்ட் ஆஃபீஸஸில் ஒரு பையலை காணோம், யாருமே வேலைக்கு காணோம். அதே மாதிரி பிரிட்டிஷர்ஸ் கவுன்சில் எலெக்ஷன்ஸும் நடத்துனாங்கன்னா அதுலேயும் யாரும் போய் இந்தியன்ஸ் போய் பார்ட்டிசிபேட் பண்ணல. அப்போ என்ன ஆரம்பிச்சது? ஒரே ஒரு இடத்துல மட்டும் மெட்ராஸில் ஜஸ்டிஸ் பார்ட்டி மட்டும் felt that entering the council was one way of gaining some power. மெட்ராஸில் today's தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், some part of today's தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ் and கேரளா was அப்போ மெட்ராஸ் ப்ராவின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அங்கே ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்ற ஒரு பார்ட்டி மட்டும் they believed that நம்ம லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்குள்ளே போனால் தான் நம்மளால் பவர் கெயின் பண்ண முடியும். இந்த கவுன்சில் எலெக்ஷனில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணாமல் எப்படி பவர் கெயின் பண்ணுறதுன்னு அவங்களுக்கு மட்டும் ஒரு சந்தேகம். புரியுதா? ஃபைன்.
அது வந்து கொஸ்டினாக கேட்பாங்க. who did not participate in non-cooperation movement-ங்கிறப்போ the Justice Party அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா you should be answering. புரியுதா? நெக்ஸ்ட், effect of non-cooperation movement on economic front. இதனால் என்ன ஆகும் நீங்கள் நினைக்கிறீங்க? ஜஸ்ட் இமேஜின், ஒரு ஃபங்க்ஷனுமே நடக்கலப்பா, ஸ்கூல் நடக்கல, கோர்ட் நடக்கல, எந்த ப்ராடக்ட்டும் வாங்கலை. ஆப்வியஸ்லி பிரிட்டிஷர்ஸ்க்கு பெரிய லாஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் இங்கே நடந்துச்சு. லெட்ஸ் சி. ஸோ ஃபாரின் கூட்ஸ் வேர் பாய்காட்டட், லிக்கர் ஷாப்ஸ் பிக்கெட்டட் அண்ட் ஃபாரின் க்ளோத் பர்ன்ட் இன் ஹியூஜ் பான்ஃபயர். பான்ஃபயர்னா என்ன? அந்த மூவிஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு பக்கத்தில் ஒரு சென்டரில் வந்து பெருசாக நெருப்பு கொளுத்தி விட்டுட்டு சுற்றி அவங்க வந்து சில, அது இட் டிபெண்ட்ஸ். சம்டைம்ஸ் பீப்புள் ஜஸ்ட் சிட் அண்ட் டாக், சம்டைம் பீப்புள் டான்ஸ் அரவுண்ட் இட், சம்டைம் பீப்புள் ஸ்டாண்ட் அரவுண்ட் இட் அண்ட் ப்ரொட்டெஸ்ட். அப்படி தான் இங்கே நடந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொட்டெஸ்ட் நடக்குது. புரியுதா? ஸோ வாட் தே ஆர் டூயிங் ஹியர் இஸ், ஃபாரின் குட்ஸ் எல்லாம் பாய்காட் பண்ணிடுறாங்க, லிக்கர் ஷாப் எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு they are saying like you should not. அதுக்கு முன்னாடி லிக்கர் ஷாப்பை க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி நின்று போராடுறாங்க. அதுதான் பிக்கெட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபாரின் கிளாத் எல்லாம் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா they are burning. சரியா? ஸோ பிக்கெட்னா இங்கே என்னென்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். a form of demonstration or protest by which people block the entrance to a shop or factory or office. புரியுதா? இங்கே பாருங்கள், இந்த கடைக்கு முன்னாடியே நின்றுட்டு they will be like போகாதீங்க, இந்த கடையை நடத்தாதீங்க அப்படின்னு சொல்கிறப்ப என்ன ஆரம்பிக்குன்னா people will be like it is a very big form of protest. புரியுதா? ஃபைன். ஸோ ரிசல்ட் என்ன? இம்போர்ட் ஆஃப் ஃபாரின் கிளாத் halved between 1921 to 22. 100 துணி வாங்கிட்டு இருந்த இடத்துல கிட்டத்தட்ட 50 துணி வந்து அப்படியே 50% குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது ரிசல்ட் என்ன ஆகுது? ப்ரொடக்ஷன் ஆஃப் இந்தியன் டெக்ஸ்டைல் மில்ஸ் அண்ட் ஹேண்ட்லூம்ஸ் இன்க்ரீஸ்ட். புரியுதா? ஜென்ரலி வெஸ்டர்ன் இதில் ஃபாரின்லேருந்து வர துணியெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா மெஷின் மேடு கிளாத்ஸ். மெஷின் மேட் கிளாத்ஸ் வந்து கொஞ்சம் சீப்பாக இருக்கும். அட் த சேம் டைம் எல்லாருமே வாங்கிட்டு இருந்தாங்க. புரியுதா? பட் இப்போ என்ன ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ஆஃப்டர் திஸ் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் ஹேண்ட்லூம் இந்தியன் டெக்ஸ்டைல்ஸ் வந்து வளர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ஸ்வதேஷி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்வதேஷினா நம்ம நாட்டில் ப்ரொடியூஸ் பண்ண பொருட்களை மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஸ்வதேஷி. ஸோ மர்ச்சன்ட்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ் ரெஃப்யூஸ்டு டு ட்ரேட் இன் ஃபாரின் குட்ஸ் ஆர் ஃபினான்ஸ் ஃபாரின் ட்ரேட்ஸ். அப்போ என்ன ஆக ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிறவங்க டெவலப் ஆக ஆரம்பித்தாங்க. இந்தியன் ப்ரொடியூசர்ஸ் ஸ்டார்டட் டெவலப்பிங், பட் ஃபாரினில் இருக்கிறவங்க தே ஸ்டார்டட் ஃபேஸிங் தி ஃபெயிலியர். புரியுதா? எஸ். நெக்ஸ்ட். ஓகே, சி நீங்கள் கவலையே படாதீங்க, எல்லா டாப்பிக்குமே நான் முடிச்சிருவேன். யூ நீ நாட் வரி அட் ஆல். மேம் இந்த டாபிக் அந்த டாபிக் நீங்கள் தாராளமாக கேளுங்க. I'll finish it very soon. Don't worry at all. புரியுதா? நான் நாளைக்குள்ள ஹிஸ்ட்ரி ஃபினிஷ் பண்ணிவிடுவேன். அட் த சேம் டைம் ஜாகிரஃபிலையும் 2 டாபிக் முடிச்சிருவேன் நான். புரியுதா? ஒன்று ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃபும் முடிச்சிருவேன். அட் த சேம் டைம் ஐ வில் பி ஃபினிஷிங் மினரல்ஸ் அண்ட் எனர்ஜி சோர்சஸ் ஆல்சோ. ஸோ யூ நீ நாட் வரி அட் ஆல். இப்போ கிளாஸை கவனிங்க. ஒரு கிளாஸ் நீங்கள் கவனிக்கிறப்போ 100% உங்கள் எஃபர்ட்டை கொடுங்க. இட் வில் பி லைக் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல் இன் த எக்ஸாம். ஏன் அப்படின்னா ஒரு கொஷின் கேட்குறாங்கன்னா அப்போ உடனே ஞாபகம் ஒரு மேம் அன்னைக்கு சொன்னாங்களே அப்படின்னு இந்த ஆன்சர் ஞாபகம் வந்துச்சுன்னா நீங்கள் சூப்பராக எழுத முடியும். அதனால தான். புரியுதா? ஸோ லெட்ஸ் கண்டினியூ. ஸோ வை நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் ஸ்லோ டவுன் பார்த்தீங்கன்னா காதி கிளாத்ஸ் வேர் எக்ஸ்பென்சிவ். பாயிண்ட் நம்பர் 1. ஏன்னா ஹேண்ட்லூம் இஸ் ஆல்வேஸ் எக்ஸ்பென்சிவ் கம்பேர் டு தி machine made products. So first khadi was very expensive. Students and teachers began to trickling back to government schools. The students and teachers வெளியே வந்துட்டாங்கன்னு சொன்னால அவங்களும் திரும்ப ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. and then lawyers-உம் திரும்ப ஜாயின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க in government courts due to lack of alternative institution. கோர்ட் வேற கோர்ட்டே இல்லை, கவர்மெண்ட் கோர்ட் மட்டும்தான் இருக்குது. ஸ்கூல் வேற ஸ்கூல்ஸ் இல்லை, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் தான் இருக்குது. அதனால எல்லாருமே திரும்ப போக ஆரம்பிக்கிறாங்க. இதனால என்ன ஆக ஆரம்பிக்குதுன்னா ஸ்டார்ட் பண்ணப்போ இருந்த அந்த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டோட ஸ்பீடு வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. சரியா? ஸோ ஃபேக்ட் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். எல்லா இடத்துலையுமே நீங்கள் ஃபேக்ட் நானே சொல்லுவேன், இல்லைன்னாலுமே நம்பர் நேம் பார்த்தாவே அதை எழுதி வச்சுக்கோங்க. புரியுதா? அதுதான் ஃபேக்ட் நோட்டில் நீங்கள் எழுத வேண்டிய நோட்ஸ் அதுதான். ஸோ டோன்ட் வெரி அட் ஆல். நெக்ஸ்ட். ஸோ ரிபெலியன் இந்த கண்ட்ரி சைடு என்ன நடக்க ஆரம்பிச்சுன்னா இன் ஆவத். இது கொஸ்டினாக கேட்பாங்க. இந்த ஊரில் என்னென்ன நடந்துச்சுன்னு கேட்பாங்க. ஆவத். இன் ஆவத் பெசன்ஸ் வேர் லெட் பை பாபா ராமச்சந்திரா. ஸோ இது பிளேஸ் வேர், இது வந்து ஹூ, இதெல்லாம் தான் நீங்கள் ஃபேக்ட் நோட்டில் எழுதணும். ஆவதில் பாபா ராமச்சந்திரா, இவர் தான் பாபா ராமச்சந்திரா.
ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா அவரு வந்து ஹீஸ் அ சன்னியாசி. ஸோ ஹீஸ் ஹெல்பிங், ஹீஸ் பீன் டு ஃபிஜி ஆஸ் அன் இன்டென்டியூட் லேபர். ஸோ பெகார் அப்படின்னா என்ன அப்படின்னா, பெகார் அப்படின்னா கான்ட்ரிபியூட் பேமெண்ட்டே கொடுக்காம, சம்பளமே கொடுக்காம ஃபோர்ஸ்ஃபுல்லாக வேலை வாங்குவாங்க, அதுதான் பெகார் அப்படின்னு சொல்லுவாங்க. பெக்கர் வேற, பெகார் வேற. பெக்கர் வந்து BEGGAR வரும், புரியுதா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பெக்கர் வேற, பெகார் வேற. பெகார் அப்படிங்கிறது ஃபோர்ஸ் லேபர், ஒரே ஒரு ஜி வந்ததுன்னா இட் இஸ் ஃபோர்ஸ்டு லேபர்னு மீனிங். பெக்கர் இஸ் டிஃப்ரெண்ட், புரியுதா? எஸ், ஃபைன். ஸோ பாண்டட் லேபர் இது பண்ணுவாங்க. In Awadh, peasants were led by Baba Ramachandra, a sannyasi who had earlier been to Fiji as an intended labor. So the movement here was against oppressive talukdars and landlords against இவர் வந்து சப்போர்ட் பண்ணுறாரு. ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னா, இந்த அபாலிஷன் ஆஃப் பெகார் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக சோஷியல் பாய்காட் நடக்குது, சரியா? ஸோ நாய் தோபி பன்ஸ் வேர் ஆர்கனைஸ்டு பை பஞ்சாயத்ஸ் டு டிப்ரைவ் லேண்ட்லார்ட்ஸ் ஆஃப் சர்வீசஸ் ஆஃப் ஈவன் பார்பர்ஸுக்கும் வாஷர்மேன் இது கூட இருக்கக்கூடாது. நாய் தோபி அப்படின்னா இவங்க வந்து தே ஆர் லைக் தே டூ கிளாத் வாஷ் பண்ணுறது, சலூன் ஒர்க் பண்ணுறதெல்லாம் இவங்க பண்ணுவாங்க. ஸோ அந்த மூமெண்ட்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணி இந்த லேண்ட்லார்ட்ஸ்க்கெல்லாம் அவங்க அந்த வேலையெல்லாம் செய்யாமல் தடுத்துறது, ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, புரியுதா? ஃபைன். See, listen everyone, this class is very very important to everyone. தீபாவளி டைமில் உட்காந்து இந்த கிளாஸை கவனிக்கிறீங்க, நானும் வந்து நடத்துகிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் ப்ளீஸ் ஸ்பெண்ட் யுவர் டைம் வெரி வெரி கேர்ஃபுல்லி, ப்ரீஷியஸ்லி. யாராவது சும்மா இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு டோன்ட் டிஸ்டர்ப் இன் சேட், புரியுதா? ப்ளீஸ் டூ அண்டர்ஸ்டாண்ட், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு மெனி பீப்புள், எவ்ரிபடி ஆர் ஸ்டடியிங். யாருமே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, ஓகே? ஸோ டவுட் இருந்தால் தாராளமாக கேளுங்க, ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க், பட் டோன்ட் disturb the class, okay? So thank you so much for cooperating. Let's continue. Fine. So rebellion in the countryside வேறு என்ன நடந்துச்சுன்னா, June 1920ல Jawaharlal Nehru began going around the villages in Awadh. So Jawaharlal Nehru யாருன்னு தெரியும், நாளைக்கு என்னது? Jawaharlal Nehru அவரோட பிறந்த நாள், கரெக்டாக சில்ட்ரன்ஸ் டே. ஏன்னா அவருக்கு சில்ட்ரனா ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறனால his birthday is celebrated, November 14 is celebrated as Children's Day. So அவர் என்ன பண்ணுறாருன்னா, is going around villages in Awadh and talking to villagers and அவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறாரு. By October, Awadh Kisan Sabha was set up. Kisan Sabha was set up and headed by Jawaharlal Nehru and Baba Ramachandra. இது கொஸ்டினாக கேட்பாங்க. ஸோ எப்போன்னா அக்டோபர் 1920ல் Awadh Kisan Sabha was set up by Jawaharlal Nehru and Baba Ramachandra. எங்கே? ஆவத். ஆவதுனாலும் ஒன்று தான், அவுதுனாலும் ஒன்று தான். ஆவத் ஆர் அவுத், ஒவ்வொரு இடத்துல ஒரு ஸ்பெல்லிங் போடுவாங்க, ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, புரியுதா? ஸோ வித்தின் அ மந்த் ஓவர் 300 பிரான்ச்சஸ் செட் பண்ணுறாங்க. அந்த வில்லேஜஸ்லேயே அந்த இடத்த சுற்றி 300 பிரான்ச் செட் பண்ணுறாங்க, புரியுதா? Fine. So the peasant movement developed in forms that Congress leadership was unhappy with. Next, reasons behind this. என்ன நடந்துச்சுன்னா, houses of talukdars and merchants were attacked, bazaars were looted and grain hoards were taken over. Local leaders told peasants that Gandhiji had declared that land was to be redistributed among the poor and the name of Mahatma was being invoked to sanction all actions and aspirations. என்ன நடக்குது அப்படின்னா, இந்த ஆவத்தில் ஸ்டார்ட் பண்ணுறப்ப எல்லாம் நல்லா தான் போச்சு. போக போக என்ன ஆரம்பிக்குதுன்னா, மக்கள் வந்து நான் வைலன்ஸ்லேருந்து வைலன்ஸ்க்கு போக ஆரம்பிக்கிறாங்க. என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா, மகாத்மா காந்தி அவரோட பேரை வந்து யூஸ் பண்ணிட்டு நிறைய மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தானிய கிடங்கு கிரெயின்ஸ் இருக்கிற இடத்தெல்லாம் லூட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லோக்கல் லீடர்ஸ் அண்ட் பெசன்ஸ் வந்து காந்திஜியோட பேரை யூஸ் பண்ணி லேண்டெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொல்லிட்டாரு காந்தி அப்படின்னு சொல்லிடுறாங்க, புரியுதா? எஸ், ஃபைன். So this is the problem, why Congress people were not satisfied, புரியுதா? Fine. So rebellion in countryside by tribals, இது ரொம்ப ரொம்ப important. So tribal peopleனா யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, they are like small form of population. அவங்க வந்து மற்ற பீப்புள் கிட்ட இருந்து ஐசோலேட்டடாக தனியாக இருப்பாங்க, அதுதான் ட்ரைபல் பீப்புளுக்கான விஷயம், புரியுதா? ஃபைன். See, this session will go for at least 1.5 hours. ஏன்னா இந்த டாபிக் முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக 1.5 hours எடுப்பேன். கோஆப்ரேட் பண்ணிங்கன்னா 1.5 hours முடிச்சிருவோம். அண்ட் தென் இல்லை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆச்சு, டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வில் பி ஃபினிஷிங் இட் இன் 2 hours மேக்ஸிமம். 1.5 hours முடிச்சிருவேன், இல்லைனா மேக்ஸிமம் ஆஃப் 2 hours,
புரியுதா? பட் ப்ளீஸ் நடுவில் தண்ணி குடிச்சுக்கோங்க, லிசன் டு மீ, அப்படியே கிளாஸில் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. why this is important is it's one of the important topic. questions நிறைய கேட்பாங்க. இப்போ மட்டும் இல்லை, நாளைக்கு நீங்கள் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா இந்த டாப்பிக்லேருந்து தான் அவ்வளோ கொஷின்ஸ் கேட்பாங்க. புரியுதா? மெயின்ஸாக இருக்கட்டும், ப்ரிலிம்ஸாக இருக்கட்டும், இந்த டாப்பிக்லேருந்து அவ்வளோ கொஷின்ஸ் கேட்பாங்க. நீங்கள் நாளைக்கு ஐஏஎஸ் ஆகணுன்னாலும் இல்லை இன்றைக்கி எக்ஸாமில் 480+ வாங்கணுன்னாலும் இந்த லெசன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெசன். புரியுதா? ஸோ ப்ளீஸ் கோஆப்ரேட் வித் மீ. எனக்கும் உங்களுக்கும் 2 பேருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். புரியுதா? ஃபைன், லெட்ஸ் கண்டினியூ. ஓகே, ஸோ ட்ரைபல்ஸ்னால் யாருன்னா அவங்க ஃபாரஸ்ட்டில் தான் இருப்பாங்க அப்படிலாம் நினச்சிக்காதீங்க. ட்ரைபல்ஸுங்கிறது யாருன்னா தே ஆர் குரூப் ஆஃப் பீப்புள், தேர் ஐசோலேட்டட் ஃப்ரம் அதர்ஸ். மற்றவங்களுக்கும் நான் ட்ரைபலுக்குமான கான்டாக்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் இவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க, மற்றவங்கள்ட்ட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க, அவ்வளோதான். புரியுதா? ஃபைன், லெட்ஸ் கண்டினியூ. எஸ், சம்பவம் செஞ்சு 480+ தூக்கியே ஆகணும். புரியுதா? நானும் கஷ்டப்படுறேன், நீங்களும் கஷ்டப்பட்டு படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான பலன் கண்டிப்பாக இருக்கும். புரியுதா? ஸோ ஐ ஹாவ் ஸோ மச் கான்ஃபிடென்ஸ் இன் யூ கைஸ். யூ வில் டேக் 480+. புரியுதா? ஃபைன், லெட்ஸ் கண்டினியூ. ஸோ குடேம் ஹில்ஸ் ஆஃப் ஆந்திர பிரதேஷில் என்ன நடக்குதுன்னா, மிலிட்டன்ட் கொரில்லா மூவ்மெண்ட் ஸ்ப்ரெட் இன் early 1920. கொரில்லா மூவ்மெண்ட்னு என்னன்னா மறைஞ்சிருந்து தேல் அட்டாக். கொரில்லா மூவ்மெண்ட்னா என்னன்னா குரூப் ஆஃப் பீப்புள் வில் பி தேர், தேல் பி ஹைடிங் இன்சைட் ஃபாரஸ்ட். அதுக்குள்ளே போனால் அவங்க எங்கேருந்து அட்டாக் பண்ணுறாங்கன்னே தெரியாது, சடனாக பாஞ்சு அட்டாக் பண்ணுவாங்க. அதுதான் கொரில்லா மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? ஃபைன். ஸோ த கொலோனியல் கவர்மெண்ட் ஹேஸ் க்ளோஸ்ட் லார்ஜ் ஃபாரஸ்ட் ஏரியா ப்ரிவென்டிங் பீப்புள் ஃப்ரம் என்டரிங். அதனால் என்ன ஆரம்பிக்குது அப்படின்னா, ட்ரைபல்ஸ் ஜென்ரலாக என்ன அப்படின்னா அவங்களோட வாழ்வாதாரம், அவங்களோட லைவ்லிஹுட், அவங்க எதை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க, அவங்க அக்ரிகல்ச்சர் பண்ணுறாங்களா இல்லை ஃபாரஸ்ட் டிபெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதை டிஸ்டர்ப் பண்ணால் அவங்களுக்கு கோவம் வந்துடும். கோவம் வந்து அவங்க ஃபைட் பண்ண ஆரம்பிப்பாங்க. புரியுதா? ஸோ இதுதான் எல்லா ட்ரைபல் பீப்புளையும் ரூல். அவங்க நம்மளை டிஸ்டர்பே பண்ண மாட்டாங்க, அவங்க தனியாக இருப்பாங்க, அவங்க லைஃப் ரன் பண்ணிகிட்டு இருப்பாங்க, பேசிக்காக ஹாப்பியாக இருப்பாங்க. அந்த டைமில் இந்த பிரிட்டிஷ் என்ன பண்ணுவாங்கன்னா போயிட்டு அவங்க கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் பிடுங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பிடுங்க ஸ்டார்ட் பண்ணோன்னா அவங்களுக்கு கோவம் வந்து ஃபைட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இங்கேயுமே என்ன நடக்குது அப்படின்னா பிரிட்டிஷர்ஸ் வந்து தே ஆர் க்ளோசிங் த ஃபாரஸ்ட் ஏரியாஸ். ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா இந்த ட்ரைபல் பீப்புளோட லைவ்லிஹுட் வந்து அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்குது. ஏன்னா அவங்க ட்ரெடிஷ்னலாக ஆஃப்டர் ஃபார் ஸோ மெனி ஜெனரேஷன்ஸ் தே ஆர் வித் தெம். சரியா? ஸோ அது வந்து அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும் தான் என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ தே வில் ஸ்டார்ட் ப்ரொட்டஸ்டிங். பீப்புள் வேர் டயர்ட் ஆஃப் ஒர்க்கிங் அஸ் ஃபோர்ஸ்ட் பெகார் ஃபார் ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ தே ஆர் ஸ்டார்டிங் டு ப்ரொட்டஸ்ட். ஸோ அல்லூரி சீதாராம் ராஜு, ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு யார் தெரியுமா? இப்போ படம் பார்த்தீங்கல்ல, RRR மூவி பார்த்தீங்க தெரியுமா? அதில் வந்து ராம் சரண் அவர் பண்ணியிருப்பார் கேரக்டர், அவர் தான் இந்த அல்லூரி சீதாராம் ராஜு. அந்த படம் வந்து ரியல் ஸ்டோரி கிடையாது, அந்த படம் வந்து இந்த கேரக்டரை வச்சு எடுத்த ஸ்டோரி. புரியுதா? பட் ரியல் ஸ்டோரி என்ன அப்படின்னா இந்த ட்ரைபல் பீப்புளுக்காக இவர் ஒரு செயின்ட், இவர் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவார். புரியுதா? அதுதான் இந்த கேரக்டர். புரியுதா? அந்த மூவி வந்து ரியலான ஸ்டோரி கிடையாது, பட் இது வந்து ரியலான ஸ்டோரி. புரியுதா? ஃபைன், ஓகே. ஸோ கிளைம்ட் ஹி ஹேட் அ வெரைட்டி ஆஃப், அல்லூரி சீதாராம் ராஜு வந்து என்ன சொன்னார்னா அவருக்கு வெரைட்டி ஆஃப் ஸ்பெஷல் பவர்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கிறாரு. ஸோ ரிபல், அந்த ட்ரைபல் பீப்புள் வந்து அவரை வந்து கடவுளோட ஒரு மறு உருவமாக, இன்கார்னேஷன் அப்படின்னா அவதாரம், தமிழில் வந்து அவதாரம், விஷ்ணு அவதாரம் 10 அந்த மாதிரிலாம் பார்ப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அவதாரம், இன்கார்னேஷன் ஆஃப் காட். ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா பீப்புளை வந்து காதி உடுத்துங்க, அதே மாதிரி ட்ரிங்கிங் வந்து விட்டுருங்க, குடிக்காதீங்க, லிக்கர் வந்து உடம்புக்கு கெடுதல் அப்படின்னு சொல்லி இஸ் ட்ரைங் டு பர்சியூட் பீப்புள். ஸோ அட் த சேம் டைம் அவர் இந்தியா குட் பி லிபரேட்டட் ஒன்லி பை த யூஸ் ஆஃப் ஃபோர்ஸ், நாட் நான் வயலன்ஸ்னு அவர் பிலீவ் பண்ணுறாரு. ஸோ காந்தி என்ன சொல்கிறாரு? நான் வயலன்ஸை ஃபாலோ பண்ணுங்கிறாரு. பட் அல்லூரி சீதாராம் ராஜு என்ன சொல்கிறாருன்னா நான் வயலன்ஸு சரி வராது, நம்ம வயலன்ஸ் தான் ஃபாலோ பண்ணோம் அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். புரியுதா? பட் இவென்ச்சுவலி வாட் சக்சீடட்னா நான் வயலன்ஸ் இஸ் தி ஒன்லி வே. எனி சுச்சுவேஷனில் நான் வயலன்ஸ் இஸ் த ஒன்லி வே. கீப் தட் இன் மைண்ட். புரியுதா? ஃபைன். ஸோ த குடேம் rebels attacked the police stations, attempted to kill the British officials and carried on guerrilla warfare for achieving Swaraj. So Raju was captured and executed in 1924. Executed and he was killed in 1924. Over time became a folk hero. 1924 அவர் இறந்ததுக்கு அப்புறமா அந்த ஊரில் அவரை வந்து ஒரு பெரிய ஒரு கடவுள் மாதிரி பார்க்க ஆரம்பித்தாங்க. இன்றைக்குமே அங்கே அந்த ஊருக்கு போனீங்கன்னா அவரோட ஸ்டோரி வெளியே எல்லாருமே சொல்லுவாங்க. புரியுதா? ஸோ தட் மச் திஸ் பர்சன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இவரை பற்றி கொஷின் கேட்கலாம். புரியுதா? ஃபைன், நெக்ஸ்ட்.
ஸ்வராஜ் இந்த பிளான்டேஷன்ஸ். ஸோ ட்ரைபல்ஸ் பார்த்தோம், டவுன்ஸில் பார்த்தோம். பிளான்டேஷன்ஸில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வராஜ் அப்படின்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஸ்வராஜ்னா ரைட் டு மூவ் ஃப்ரீலி. பிளான்டேஷன்ஸ்னு என்ன அர்த்தம்? இந்த டீ கல்டிவேஷன்லாம் பண்ணுவாங்கல்ல, ஒரு பெரிய லேண்ட் ஏரியா வாங்கி ஒருத்தரே ஓனராக இருப்பார், அங்கே ஒரே வகையான பிளான்ட்டை வந்து போடுவாங்க, கல்டிவேட் பண்ணுவாங்க, அதான் பிளான்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? எஸ். ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிளான்டேஷன் ஒர்க்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களோட இது என்னென்னா ரைட் டு மூவ் ஃப்ரீலி. எப்போ வேணாலும் நான் வெளியே போகலான்னா நான் நினச்சா நான் போகணும், நான் மூவ் பண்ணணும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கு நான் யாரோட பெர்மிஷனும் கேட்க தேவையில்லை அப்படின்னா தான் அதை ஸ்வராஜ்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ இட் இஸ் ஆல்சோ மென்ட் ரிட்டைனிங் அ லிங்க் வித் வில்லேஜ் ஃப்ரம் விச் தே ஹேட் கம். அவங்க எந்த ஊர்லேருந்து வந்தாங்களோ அந்த ஊருக்கு அவங்களால ஃப்ரீயாக போக முடிகிற மாதிரி இருக்கணும். ஆனால் பிளான்டேஷன்ஸில் ஜென்ரலாக என்ன அப்படின்னா பிளான்டேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த பாண்டட் லேபர் சிஸ்டம் ரொம்ப அதிகம். புரியுதா? பிளான்டேஷன்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க நிறையா பேர் பாண்டட் லேபர்ஸாக இருப்பாங்க. அவங்க வாழ்நாள் முழுக்க அங்கேயே இருக்கிற மாதிரி ஆயிரும், அவங்க ஊருக்கு கூட திரும்பி போக முடியாது. இப்போ நம்மளாம் தீபாவளி லீவு அப்படின்னா நம்ம ஊருக்கு போகிறோம், அண்ட் தென் வி ஆர் கம்மிங் பேக், நம்ம என்ஜாய் பண்ணுறோன்னா அவங்களுக்குலாம் அந்த என்ஜாய்மெண்ட் எதுவுமே இருக்காது. ஸோ அவங்களுக்கு லைஃப்பில் அதெல்லாம் இல்லை, தினமும் நீங்கள் வேலை செஞ்சுட்டே இருக்கணும் அப்படின்னா பாவம் இல்லையா? அதுதான் அவங்களுமே ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. புரியுதா? அதுக்கான காரணம் என்னென்னா இன்லேண்ட் எமிக்ரேஷன் ஆக்ட் ஆஃப் 1859 பிளான்டேஷன் ஒர்க்கர்ஸ் அது அண்டர் திஸ் இன்லேண்ட், இது வந்து ஒரு ஃபேக்ட் கைஸ், நோட் பண்ணிக்கோங்க. அண்டர் இன்லேண்ட் எமிக்ரேஷன் ஆக்ட் ஆஃப் 1859 பிளான்டேஷன் ஒர்க்கர்ஸ் வேர் நாட் பெர்மிட்டட் டு லீவ் த கார்டன் வித்தவுட் த பெர்மிஷன். அவங்க வேலை செய்கிற அந்த ஃபார்மிலேருந்து பெர்மிஷன் இல்லாமல் அவங்க வெளியே போகக்கூடாது அப்படின்ற ஒரு ரூல் இருக்குது. புரியுதா? அந்தளவுக்கு ரொம்ப கொடுமையான ரூல் இது. ஸோ அவங்களுக்கு என்ன வேணும்னா எனக்கு பிளான்டேஷன் வேணும், பிளான்டேஷனில் எனக்கு வந்து ஃப்ரீ வேணும் அப்படின்னால அவங்களும் நான் கோஆப்ரேஷனை என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அவங்க வேலைக்கு போகாமல் அவங்க வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ லெஃப்ட் த பிளான்டேஷன்ஸ் அண்ட் ஹெட்டட் ஹோம். அவங்களோட நம்பிக்கை என்னென்னா காந்தியோட ராஜ்யம் வருது, காந்தி ராஜ்னா இந்த காந்தி நம்மளை ரூல் பண்ண போகிறாரு, அவரை நம்மளை காப்பாற்ற போகிறாருன்னு அவங்க நம்புகிறாங்க. ஸோ they are leaving the plantation. அப்படி தான் அங்கே நான் கோஆப்ரேஷன் நடக்குது. பட் என்ன ஆகுது, அவங்க ஊருக்கு போனாங்களா, வீட்டுக்கு கிளம்பி போனாங்கன்னா இல்லை. என்ன ஆச்சுன்னா அவங்கள வழியிலேயே ரயில்வே ஸ்டேஷனில் நிறுத்திடுறாங்க. அங்கே போலீஸ் பிடிச்சி அவங்கள ரொம்ப கொடுமையாக அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. புரியுதா? பாவம் அவங்கெல்லாம் they wanted to go outside, அவங்களோட சொந்த ஊருக்கு போகணுன்னு நினைக்கிறாங்க. காந்திஜி சொன்ன மாதிரி நாங்களும் நான் கோஆப்ரேஷன் பண்ணுவோம், ஏன்னா காந்திஜி நம்மளை ரூல் பண்ணுவார், நம்மளுக்கு நல்லது செய்வாருன்னு அவங்க நம்புகிறாங்க. அவங்க ஊருக்கு கிளம்ப ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் வழியிலேயே போலீஸ் பிடிச்சி அவங்கள அடிச்சிடுறாங்க. புரியுதா? ஏன்னா அப்போ பிளான்டேஷன்ஸில் யார் ரன் பண்ணாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் தான் ரன் பண்ணாங்க. அப்போ மோஸ்ட் ஆஃப் த பிளான்டேஷன்ஸ், ஏன் எல்லா பிளான்டேஷன்ஸுமே ஏலக்காய் தோட்டமாக இருக்கலாம், டீயாக இருக்கலாம், டீக்காக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம், எல்லாமே யார் கீழே இருந்துச்சுன்னா பிரிட்டிஷ் கீழே இருந்துச்சு. அவங்க உடனே என்ன பண்ணிட்டாங்க, போலீஸ்கிட்ட சொல்லி அவங்க எல்லாமே அடிச்சிட்டாங்க. போலீஸ் எல்லாமே அவங்கள அடிச்சிட்டாங்க. சரி, அவங்க ஆல்ரெடி ரொம்ப பாவம், இதுக்கப்புறம் ரொம்ப they started very bad. So vision of this movement not defined by the Congress program. Term Swaraj was interpreted in their own ways. ஒவ்வொருத்தர் ஸ்வராஜுக்கு அவங்கவுங்களுக்கான மீனிங் அவங்க எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் என்ன ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா எல்லாத்தோட ப்ராப்ளமும் தீந்துரும் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. When tribal chanted Gandhiji's name, raised slogans demanding Swatantra Bharat, they were also emotionally relating to an all India agitation. ஸோ இப்போ தான் இங்கே பாருங்கள், நல்லா கவனிங்க. இதுக்கு முன்னாடி நான் கோஆப்ரேஷனுக்கு முன்னாடி அவங்கவுங்களோட ப்ராப்ளம்ஸ் பற்றி அவங்க யோசிச்சுட்டு இருந்த டைமில் இப்போ காந்திஜியோட பேரை சொல்லி ஸ்வதந்திர பாரத், இண்டிபெண்ட் இந்தியா, ஸ்வதந்திர பாரத்தோட மீனிங் என்ன, இண்டிபெண்ட் இந்தியான்னு சொல்கிறப்ப தான் இந்த ஆல் இந்தியா அஜிடேஷனுங்கிற ஒரு ஃபீல் வர ஆரம்பிக்குது. நேஷனலிசம் எப்படி உருவாகுதுன்னு பார்த்தீங்களா? எல்லாருக்கும் ஒவ்வொரு ப்ராப்ளம் அங்கங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. காந்திஜி வராரு. காந்திஜி வந்து ஹீ ஸ்டார்டிங் திஸ் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டுக்கு அப்புறமா எல்லா பீப்புளும் வந்து இதில் பங்கேற்க ஆரம்பிக்கிறாங்க. புரியுதா? படித்தவங்க, படிக்காதவங்க, வேலை செய்கிறவங்க, வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே they are all participating in this movement. So when they acted in the name of Mahatma Gandhi or linked their movement to that of Congress, they were identifying with the movement which went beyond the limits of their immediate locality. அவங்க ஊருக்கு மட்டும் இல்லாமல் இந்த உலகத்துக்காகவே அவங்க இந்தியாவுக்காகவே they are starting to fight. புரியுதா? நெக்ஸ்ட் சௌரி சௌரா இன்சிடென்ட். நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் நல்லா தான் போயிட்டுருக்கு. பட் இந்த சௌரி சௌரா இன்சிடென்ட் என்ன ஆகுதுன்னா 1922 கோரக்பூர் அப்படிங்கிற பிளேஸில் சௌரி சௌரா அப்படிங்கிற ஒரு பிளேஸ் கோரக்பூரில் இருக்குது. அங்கே என்ன நடக்குன்னா ஒரு பீஸ்ஃபுல் டெமான்ஸ்ட்ரேஷன் நடந்துட்டு இருந்தது. சடனாக
ஒரு வைலண்ட் கிளாஷ் வித் போலீஸாக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. சரியா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 1920 டிசம்பர் 1920 நான் கோஆப்ரேஷன் டிசைட் பண்ணுறாங்க. ஸோ ஜான்வரி 1921 நான் கோஆப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது. இங்கே 1922 பிப்ரவரி 1922 காந்திஜி இதை திரும்ப எடுத்துடுறாரு. ஏன் அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷனை எரிச்சிடுவாங்க. புரியுதா? அந்த டைமில் சௌரிச்சௌரா இன்சிடென்ட்டுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, உத்தரப்பிரதேஷில் பார்த்தீங்கன்னா சௌரிச்சௌரான்னு ஒரு பிளேஸில் ரொம்ப நார்மலாக பீஸ்ஃபுல்லாக நடந்துட்டு இருந்த ப்ரொட்டஸ்ட் திடீர்னு ஒரு கிளாஷாக மாறி அந்த பீப்புள் வந்து போலீஸ் ஸ்டேஷனை எரிச்சிடுவாங்க. அதனால் காந்திஜி என்ன பண்ணுவாருன்னா, நான் நான் வைலன்ஸ் தான் சொன்னேன், நீங்கள் வைலன்ஸாக ஃபாலோ பண்ணுறீங்க, நம்ம இந்த நான் கோஆப்ரேஷனை ஸ்டாப் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காந்திஜி வித்ட்ரா பண்ணுறாரு. எப்போ வித்ட்ரா பண்ணுறாருன்னா February 1922 காந்திஜி இஸ் withdrawing this நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். புரியுதா? நெக்ஸ்ட் டுவர்ட்ஸ் சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா, காந்திஜி வந்து எப்படி நான் கோஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணார், கடைசியில் அது எப்படி முடிஞ்சுது, சௌரிச்சௌரா இன்சிடென்ட் மூலமாக முடிஞ்சதை பார்த்தோம். இப்போ we are going to see civil disobedience movement. எப்படி civil disobedience movement மூலமாக we are moving forward அப்படின்னு பார்க்க போகிறோம். Towards civil disobedience movement. Tired of mass struggle, some Congress leaders wanted to participate in elections in provincial councils that has been set by Government of India Act of 1919 மூலமாக நடக்கிற எலெக்ஷன்ஸில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு அவங்க டிசைட் பண்ணுறாங்க. அப்போ யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். CR தாஸ், மோத்திலால் நேரு. இது கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்கப்பா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸ்வராஜ் பார்ட்டி யார் ஸ்டார்ட் பண்ணாங்க? ஸ்வராஜ் பார்ட்டி வாஸ் ஸ்டார்டட் பை CR தாஸ். ஸ்வராஜ் பார்ட்டி வாஸ் ஸ்டார்டட் பை CR தாஸ் அண்ட் மோத்திலால் நேரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க. சிவில் டிசோபீடியன்ட் மூமெண்ட்டில் இதில் ஸ்டார்டிங்கு. ஸோ ஸ்வராஜ் பார்ட்டி யார் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா, CR தாஸ் அண்ட் மோத்திலால் நேரு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. யங் லீடர்ஸ் லைக் ஜவஹர்லால் நேரு. மோத்திலால் நேரு யார்? மோத்திலால் நேரு இஸ் ஃபாதர் ஆஃப் ஜவஹர்லால் நேரு. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மோத்திலால் நேருங்கிறது யார் அப்படின்னா, ஃபாதர் ஆஃப் ஜவஹர்லால் நேரு. புரியுதா? எஸ். எல்லாத்துக்கும் கிளியராக இருக்கா? எவ்ரி திங் இஸ் ஃபைன். எல்லாத்துக்கும் புரியுதா? ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப், ப்ளீஸ் டூ கோஆப்ரேட். புரியுதா? எல்லாத்துக்கும் புரிஞ்சதுன்னா SST போடுங்க. ஸோ தட் ஐ வில் மூவ் ஃபார்வர்ட். ஃபைன். SST சம்பவம் செஞ்சு 480+ தூக்கிடுவீங்களா? உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சா? ஒவ்வொரு டாபிக் முடிகிறப்போ உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் ஏறுதா? எஸ், ஆசம், சூப்பர். ஸோ லெட்ஸ் கண்டினியூ. ஸோ என்னன்னா, மோத்திலால் நேரு வேறு யாரும் இல்லை, ஜவஹர்லால் நேருவோட அப்பா. புரியுதா? ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க பாலிட்டிக்ஸ்க்கு வரணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் ஜவஹர்லால் நேரு, சுபாஷ் சந்திர போஸ் வந்து இன்னும் ரேடிக்கல் மாஸ் அஜிடேஷன் வேணும்னு டிசைட் பண்ணுறாங்க. ஸோ அப்போல்லாம் வந்து ஜவஹர்லால் நேரு வந்து இஸ் லைக் வெரி யங், ஹி இஸ் ஜஸ்ட் ஸ்டார்டிங். புரியுதா? ஃபைன். எஸ். இப்படி டிஸ்டர்ப் பண்ணிங்க அப்படின்னா கிளாஸ் எப்படி டிஸ்டர்ப் ஆகுது பாருங்க. Fine. So yes, am I audible now? Trumbo, I am continuing, guys. So am I audible right now? Fine, great. So SST fine, super. So let me continue. Okay. So என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் இந்த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் வித்ட்ரா பண்ணதுக்கு அப்புறமா
காங்கிரஸ் லீடர்ஸ்க்குலாம் வந்து என்ன இப்படி ஆயிடுச்சு, நம்ம திரும்ப மாஸ் அஜிடேஷன் பண்ணால் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமான்னு ஒரு டவுட் வந்துருச்சு. திரும்ப தே ஆர் ஸ்டார்டிங் டு பார்ட்டிசிபேட் இன் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் எலெக்ஷன்ஸ். ஸோ இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் எலெக்ஷன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணப்போ தான் சிஆர் தாஸ் அவரும் மோத்திலால் நேரு இவங்க 2 பேரும் சேர்ந்து தே ஆர் ஸ்டார்டிங் தி ஸ்வராஜ் பார்ட்டி. அந்த டைமில் யங் லீடர்ஸ், அப்போலாம் ஜவஹர்லால் நேரு ரொம்ப யங்காக இருக்கார். யங் லீடர்ஸ் லைக் ஜவஹர்லால் நேரு அண்ட் சுபாஷ் சந்திர போஸ். சுபாஷ் சந்திர போஸ் தெரியும் இல்லையா, எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? எஸ். ஸோ அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் தே ஆர் டிசைடிங் தட் இல்லை நம்ம வந்து அஜிடேட்டட் மூமெண்ட்ஸ் இன்னும் நல்லா பண்ணலாம், அது கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ஆகும். அஜிடேஷனா என்னென்னா கொதிச்செழுந்து ஒரு மூமெண்ட் பண்ணுறாங்க, அது அஜிடேஷன் அப்படிங்கிறது மாஸ் டிஸ்டர்பன்ஸ், பீப்புள் எல்லாம் சேர்ந்து ஒரு டிஸ்டர்ப் ஆகி அவங்க பண்ணுறது தான் வந்து அஜிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? ஃபைன், ஓகே, சூப்பர். ஸோ நெக்ஸ்ட், ஸோ வேர்ல்டு வைட் எக்கனாமிக் அந்த டைமில் கரெக்டாக என்னென்னா வேர்ல்டு வைடு ஒரு எக்கனாமிக் டிப்ரெஷன் வருது. டிப்ரெஷன் வர ஆரம்பித்ததும் ப்ராடக்ட்ஸ் ரொம்ப கம்மியாகுது. ப்ராடக்ட்ஸ் ரொம்ப கம்மியாகும், டிமாண்ட் அதிகமானோன்னா எல்லாமே விலையேற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ டிமாண்ட் ஃபார் அக்ரிகல்ச்சரல் கூட்ஸ் ஃபெல் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் டிக்ளைன் and agricultural prices began to fall from 1926 and collapsed after 1930. ஒரு பெரிய டிப்ரெஷன் வர ஆரம்பிச்சிருச்சு. டிப்ரெஷனா என்ன? எக்கானமி வந்து ஃபால் ஆகிடும், எக்கானமி வில் நாட் ரன். புரியுதா? ஸோ அதான் வந்து டிப்ரெஷன். peasants found it difficult to sell their harvest. அவங்க ஹார்வெஸ்ட் பண்ணதெல்லாம் விற்கவே முடியாத நிலைமைக்கு போகிறாங்க. ஸோ பை 1913 கண்ட்ரி சைடில் ஒரு டர்மாயில் அப்படின்னா பெரிய டிஸ்டர்பன்ஸ், ஒரு பெரிய ஒரு அதிருப்தி ஏற்பட ஆரம்பிக்குது. பீப்புள் வேர் நாட் வெரி ஹாப்பி. புரியுதா? ஃபைன். ஸோ சைமன் கமிஷன் அப்போ ஒரு விஷயம் வருது. ஸோ சைமன் கமிஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சி இயர் கைஸ் 1928. ஸோ சைமன் கமிஷன் 1927 ஃபார்ம் பண்ணுவாங்க. கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க, எப்போ ஃபார்ம் பண்ணுவாங்கன்னா 1927, இந்தியாவுக்கு எப்போ வருவாங்கன்னா 1928 வருவாங்க. ஸோ இந்த சைமன் கமிஷனோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1919 ஒரு ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த 1919 ஆக்டோட அது நல்லா வேலை செய்யுதா அப்படின்னு செக் பண்ணுறதா சைமன் கமிஷனோட வேலை. ஸோ அந்த டைம் வந்து டோரி கவர்மெண்ட் செட்டப் கமிஷன் டு சஜஸ்ட் சம் சேஞ்சஸ் இன்டு கான்ஸ்டியூஷனல் சிஸ்டம். இந்தியன் கான்ஸ்டியூஷனல் சிஸ்டமில் சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக சைமன் கமிஷனை கொண்டு வருவாங்க. பட் என்னன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷனில் சேஞ்ச் கொண்டு வரணுமாமா, ஆனால் அந்த சைமன் கமிஷனில் ஒருத்தர் கூட இந்தியனாக இருக்க மாட்டாங்க. புரியுது நான் சொல்கிறது? அவன் எதுக்காக வரான் இந்தியாவுக்கு? இந்தியா வர்றதே கான்ஸ்டியூஷனில் சேஞ்சஸ் கொண்டு வரணும், இந்தியன் கான்ஸ்டியூஷனல் டைப்பில் சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஆனால் அதில் ஒருத்தர் கூட இந்தியனாக இருக்க மாட்டாங்க. புரியுதா? ஃபைன், ஓகே, எஸ். See, what is this issue? Please don't disturb the class. Listen to the class. Fine, let's continue. Okay, so இப்போ என்ன ஆரம்பிக்குது அப்படின்னா இந்தியன் மெம்பரே இல்லைங்கும்போது காங்கிரஸ்லேயும் முஸ்லீம் லீக்லேயும் இருக்கிறவங்க கடுப்பாயிட்டு they are starting to protest. எப்படி ப்ரொடெக்ட் பண்ணாங்கன்னா சைமன் கோ பேக். அவர் சைமன் கமிஷன் என்னன்னா அந்த ஹெட்டோட பேர் சைமன். ஸோ அவர் வர்றப்போ என்ன ஆகும்னா பீப்புள் எல்லாருமே சைமன் கோ பேக் அப்படின்னு ஒரு பிளாக் கலர் போர்டில் எழுதிட்டு தேல் கோ எவ்ரிவேர், எங்கே போனாலும் அங்கே போயிட்டு சைமன் கோ பேக் அப்படின்னு சொல்லிட்டு தே ஸ்டார்டட் ப்ரொட்டஸ்டிங் அகெயின்ஸ்ட் சைமன். ஸோ அதுதான் வந்து இங்கே என்ன நடக்குன்னா டிமாண்ட். அதே மாதிரி பூர்ண ஸ்வராஜ் அப்படின்னு என்ன அர்த்தம்னா கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பூர்ண ஸ்வராஜ்னா கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ். சி கைஸ், we are going towards independence. கோஆப்ரேட் பண்ணிங்கன்னா சீக்கிரம் கிளாஸ் முடிச்சிடலாம். ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப். ஃபைன், லெட்ஸ் கண்டினியூ. ஸோ டிமாண்ட் ஃபார் பூர்ண ஸ்வராஜ். லார்ட் இர்வின் announced in October 1929 a vague offer of dominion status. டொமினியன் ஸ்டேட்டஸ்னால் என்ன அப்படின்னா கண்ட்ரியில் பிரிட்டிஷ் இருக்க மாட்டாங்க. ஹெட்டு வந்து இந்தியன் ஹெட் யாராவது இருப்பாங்க. பட் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் பண்ணோம் கூட பிரிட்டன்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு பண்ணணும். புரியுதா நான் சொல்கிறது? இண்டிபெண்டன்ஸ் கிடையாது. இண்டிபெண்டன்ஸ்னால் என்ன? நம்மளை ரூல் பண்ணிக்கிறது இண்டிபெண்டன்ஸ். ஆனால் டொமினியன்னா என்ன அப்படின்னா நம்ம ஆளுங்க தான் இருப்பாங்க உள்ள, ஆனால் அவங்க ரூல் பண்ண மாட்டாங்க. உண்மையாக ரூல் பண்ணுறது வேறு யாரும் இருப்பாங்க. புரியுதா? அது வந்து கொடுக்கவும் லார்ட் இர்வின் வந்து
கொடுக்குறாரு. 1929 வந்து டொமினியன் ஸ்டேட்டஸ் பண்ணவும் ரொம்ப கடுப்பாயிடுறாங்க. ஸோ காங்கிரஸ் லீடர்ஸ் வேர் வெரி அன்சாட்டிஸ்ஃபைட். லாகூர் செஷன் ஆஃப் 1929 ஜவஹர்லால் நேரு வந்து பூர்ண ஸ்வராஜ் அப்படிங்கிறது டிக்ளேர் பண்ணுறாரு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். இந்த கொஷின் அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்காங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. ஜவஹர்லால் நேரு பூர்ண ஸ்வராஜ் எப்போ டிக்ளேர் பண்ணாரு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா லாகூர் செஷன் 1929 டிக்ளேர் பண்ணாரு அப்படின்னு நீங்கள் எழுதணும். புரியுதா? கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க. லாகூர் செஷன் டிசம்பர் 1929 ஜவஹர்லால் நேரு பூர்ண ஸ்வராஜ் லான்ச் பண்ணுறாரு. declared that 26 January 1930 would be celebrated as the Independence Day. 26 January என்னன்னு தெரியுதா? இன்னைக்கு நம்ம ரிப்பப்ளிக் டேன்னு செலிப்ரேட் பண்ணுறோம் இல்லையா? இதோட ஞாபகார்த்தமாக தான் நம்ம ரிப்பப்ளிக் டேன்னு செலிப்ரேட் பண்ணுறோம். 26 January 1930 இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு அவங்க டிக்ளேர் பண்ணுறாங்க. புரியுதா? ஃபைன். ஸோ த சால்ட் மார்ச் அண்ட் சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட் வெரி 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 இம்பார்ட்டன்ட். புரியுதா? ஃபைன். ஸோ இந்த சால்ட் மார்ச் அண்ட் சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ என்ன அப்படின்னா சால்ட்டை ஏன் சூஸ் பண்ணுறாரு? காந்தி அவர் டிசைட் பண்ணுறாரு நம்ம அடுத்த ஒரு மார்ச் மூமெண்ட் லான்ச் பண்ணுறதுக்கு மக்கள் ரெடி ஆகிட்டாங்க. பட் அது எதை வச்சு லான்ச் பண்ணலான்னு பார்க்குறப்போ அப்போ வந்து ஒரு சால்ட் டேக்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. சால்ட் டேக்ஸ்னால் என்ன அப்படின்னா எல்லாருமே இந்தியன் சால்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி அவங்க வாங்கணும் அப்படின்னா பிரிட்டிஷர்ஸ் கிட்ட இருந்து தான் வாங்கணும். அதுக்கு அவங்க டேக்ஸும் பே பண்ணணும். புரியுதா? அந்த டைமில் சால்ட்டை இந்த பிரச்சனையை எடுத்து காந்திஜி ஏன் பேசலான்னு முடிவு பண்ணுறாருன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காந்தி ஃபவுண்ட் சால்ட் அஸ் அ பவர்ஃபுல் சிம்பிள் டு யுனைட் த நேஷன். ஓகே, இந்த உப்பு பற்றின பிரச்சனையை பேசி ஃபுல்லாக எல்லாரையுமே வந்து ஒன்று சேர்க்கலான்னு அவர் நம்புறாரு. அதே மாதிரி ஒன் ஆஃப் த மோஸ்ட் எசென்ஷியல் ஃபுட் ஐட்டம்ஸ். நீங்கள் என்ன வேணாலும் சமைங்க, பட் கொஞ்சோண்டு போடுற உப்புனால தான் அந்த டேஸ்ட்டே என்ஹான்ஸ் ஆகும். அவ்வளோ பார்த்து சமைச்சு உப்பு போடலைன்னா அது நல்லா இருக்குமா? எல்லாரும் சாப்பிட்ருக்கீங்க இல்லையா? சிம்பிளாக ஒரு கர்ட் ரைஸே சாப்பிட்றீங்க. கர்ட் ரைஸ்லேயே சாப்பாட்டில் கர்ட் பிசைஞ்சு சாப்பிட்றப்போ ஓகேவாக இருக்கும். பட் கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் உப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட்ஸ் நாட் தட் காஸ்ட்லி. ஏன்னா இந்தியாவை சுற்றி என்ன இருக்குது? சீ இருக்குது. ஸோ ஓஷன் அண்ட் சீ இருக்கிறப்போ உப்பு நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஆனால் நம்மளோட லேண்டை சுற்றி இருக்கிற ஓஷன்லேருந்து நம்ம உப்பு எடுக்கிறதுக்கே பிரிட்டிஷ்ட பெர்மிஷன் வாங்குற அளவுக்கு நம்ம இருந்தோம். அதை தான் காந்தி தட்டி கேட்கணும்னு நினைக்கிறாரு. புரியுதா? மக்களுக்கு ஈஸியாக கிடைக்க வேண்டிய விஷயத்தையும் இவனுங்க ஏன் அதில் கூட காசை பார்க்குறானுங்களே அப்படின்னு ஒரு கோவம் வந்துடுது. அதனால தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. இன்னொரு முக்கியமான விஷயம், உப்பு ரிச்சாக இருந்தாலும் பூராக இருந்தாலும் ஈக்குவலாக கன்சியூம் பண்ணுவாங்க. கரெக்டாக? ரொம்ப பணக்காரங்க இருக்கா உப்பு நிறையா போட்டுக்குவாங்களா? அப்படிலாம் கிடையாது. பணக்காரனாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, உப்பு சரியான ஈக்குவலான அளவில் எல்லாருமே எடுப்பாங்க. ஸோ ஹி சீயிங் சால்ட் அஸ் அ சிம்பிள் ஆஃப் ஈக்குவாலிட்டி. புரியுதா? த டேக்ஸ் ஆன் சால்ட் அண்ட் த கவர்மெண்ட் மோனோபோலி ஓவர் இட்ஸ் ப்ரொடக்ஷன் ரிவீல் த மோஸ்ட் அப்ரெசிவ் ஃபேஸ் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல். புரியுதா? இது மேலே போய் டேக்ஸ் போடுறியடா, கொஞ்சமாச்சும் நியாயமாக இருக்காடா அப்படின்ட்டு பிரிட்டிஷ்ட கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் காந்திஜி சால்ட்டை தேர்ந்தெடுக்கிறாரு. புரியுதா? உப்புல இவ்வளோ விஷயம் இருக்கா மேம் அப்படின்னா ஆமாம். ஏன்னா உப்பு எல்லாரும் எடுத்துக்குவாங்க. யாருமே உப்பு எடுத்துக்காமல் சாப்பிடவே முடியாது. உப்பு எல்லாருமே எடுத்துக்குவாங்க, ஆனால் ஒரே அளவில் எடுத்துக்குவாங்க. ரிச்சாக இருக்கனால நிறையாவும் பூராக இருக்கனால கம்மியாகவும் அப்படிலாம் கிடையாது. தங்கம் எப்படி ரிச்சாக இருக்கவங்க நிறையா வச்சுருப்பாங்க, பூராக இருக்கவங்ககிட்ட இருக்காது. ஆனால் உப்புக்கு இப்படி கிடையாது. எல்லாருமே சாப்பிடுவாங்க, ஈக்குவலான அளவு தான் சாப்பிடுவாங்க. ஸோ அதை கூட டேக்ஸ் பண்ணுறாங்க பிரிட்டிஷ். இது மூலமாக என்ன தெரியுது? அவங்க எவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறாங்க நம்மக்கிட்ட அப்படின்னு அவங்களுக்கு தெரியவும் தான் என்ன ஆக ஆரம்பிக்குது, காந்திஜி இந்த சால்ட்டை பற்றி நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒன்று பண்ணுறாரு. என்ன பண்ணுறாரு அப்படின்னா சிம்பிளான விஷயம் கைஸ், எல்லாரும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இங்கே நான் கிளாஸ் எடுக்கிறப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தான் நல்லது. புரியுதா? நீங்கள் கவனிக்கலை அப்படின்னா உங்களுக்கு தான் அது லாஸ். ஏன்னா இந்த கிளாஸை 2 hours முடிக்கிறது மட்டும் இல்லாமல் அட் த எண்ட் ஆஃப் த செஷன் உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் நான் இங்கே வந்து இவ்வளோ டஃப்பான சுச்சுவேஷனை நான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ ப்ளீஸ் டூ கோஆப்ரேட். இல்லை அப்படியா, ஜஸ்ட் லீவ், ஜஸ்ட் வெளியே போயிடுங்க, நோ இஷ்யூஸ் அட் ஆல். பட் டோன்ட் ஜஸ்ட் டிஸ்டர்ப் த செஷன். புரியுதா? ஃபைன், லெட்ஸ் கண்டினியூ. அப்போ தான் ஆன் January 31st 1930 இது கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. மகாத்மா காந்தி சென்ட் அ லெட்டர் டு வைஸ்ராய் இர்வின் ஸ்டார்டிங் 11 demands. புரியுதா? ஸோ இதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தி வந்து தண்டி மார்ச் ஸ்டார்ட் பண்ணுவார். ஸோ தண்டி மார்ச்சுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
1930 காந்தி பண்ணுவார். தண்டி அப்படிங்கிறது குஜராத்தில் ஒரு பிளேஸு. ஸோ அந்த பிளேஸ் வந்து சபர்மதி ஆசிரம்லேருந்து காந்திஜி ஸ்டார்ட் பண்ணுவார். ஹீல் ஸ்டார்ட் வாக்கிங், நடந்தே போவார். ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 12 பேர் அவரோட போவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆரம்பிக்கணும், ஒரு கூட்டமே சேர்ந்து போகும். இந்த கூட்டமே சேர்ந்து போகிறப்ப என்ன ஆரம்பிக்கும் அப்படின்னா, இந்தியா அளவில் தண்டியில் மட்டும் இல்லாமல் இங்கே நம்ம தமிழ்நாட்டிலையும் ஒன்று நடக்கும். வேதாரண்யத்துக்கு ராஜாஜி அப்படிங்கிறவர் போவார். ஸோ இந்த மாதிரி இந்தியா ஃபுல்லாக நடக்கவும் அது ஒரு சின்ன மூமெண்ட். காந்திஜி சும்மா 12 பேரோட நடந்து போனது கிட்டத்தட்ட 3000-4000 பேர் அவரோட சேர்ந்து நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ என்ன ஆரம்பிக்கும்னா, இந்தியா ஃபுல்லாக நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அரெஸ்ட் பண்ணுறப்போ வெளியே என்ன ஆக ஆரம்பிக்கும், ப்ரொட்டஸ்ட் அடங்கவே அடங்காது. அப்போ யார் வந்து வைஸ்ராயாக இருந்தாங்கன்னா, லார்ட் இர்வின்கிறவர் தான் வைஸ்ராயாக இருப்பார். இப்போ என்ன பண்ணுவார்னா, அவர் ஒரு விஷயம் புரிஞ்சுக்குவார். ரைட்டு, நம்ம பாட்டுக்கு காந்தி அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டோம், இவர் என்ன பண்ணுவார், இதை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. இந்த மாஸ் மூமெண்ட் இருக்கு இல்லையா, இதுதான் சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த சால்ட் டேக்ஸ் அவர் வந்து இது பண்ணுறாரு இல்லையா, அதுதான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, தே ஆர் காலிங் இட் ஆஸ், இங்கே பாருங்கள், சபர்மதி ஆசிரம்லேருந்து தண்டிக்கு போகிறாரு. அந்த சால்ட் டேக்ஸ் அவர் பிரேக் பண்ணுறாரு. நான் சொன்னேன்ல, கவர்மெண்ட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை பிரேக் பண்ணாதான் சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த சால்ட் டேக்ஸ் அவர் பிரேக் பண்ணுறதுனால தான். அதே மாதிரி எல்லா விதமான அவர் என்ன சொல்லுவார்னா, நீங்கள் எந்த டேக்ஸையும் கட்டாதீங்க, எல்லாத்தையும் பிரேக் பண்ணுங்க, பிரிட்டிஷ் போடுற எல்லா ரூலையும் பிரேக் பண்ணுங்கன்னு சொல்லுவார். ஆனால் அதையுமே நான் வைலண்ட்டாக. இப்போ காந்தி என்ன பண்ணியிருப்பார் தெரியுமா, சும்மா போவார். சும்மா போயிட்டு உட்காந்துட்டு ஒரு சின்ன பாத்திரம் எடுத்து கடல் தண்ணியை ஊற்றி உப்பு காய்ச்சுவார். அது ஒரு பெரிய ப்ரொட்டஸ்டெல்லாம் இல்லை. பட் ஸ்டில் ஒரு கவர்மெண்ட்டோட ரூலை அவர் மீறுறாரு அப்படிங்கிறது அங்கே விஷயம். ஸோ அதை தான் அவர் என்ன பண்ணுவார், என்ன சொல்கிறாருன்னா, நான் வைலண்ட்டாக பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். புரியுதா? ஸோ அப்போ வைஸ்ராய் யாராக இருக்காங்கன்னா, லார்ட் இர்வின். தெரியுது அவங்க எல்லாத்துக்கும், லார்ட் இர்வின் தான் இப்போ வைஸ்ராயாக இருப்பார். இது கொஷனாக கேட்பாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபேக்ட் நோட்டில் இது எழுதி வச்சுக்கோங்க. புரியுதா? ஸோ நல்லா கிளியராக தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங் பிளேஸ் எதுனா சபர்மதி ஆசிரம். டெஸ்டினேஷன் எங்கன்னா தண்டி, குஜராத்தில். அது ஒரு சீஷோர், தண்டின்னு ஒரு சீஷோர். டிஸ்டன்ஸ் வந்து 240 மைல்ஸ், 10 மைல்ஸ் a day நடக்கிறாரு. டோட்டலாக 24 நாள் நடக்கிறாங்க. ஏன்னா 6th ஏப்ரல் ஸ்டார்ட் ஆஃப் சிவில் டிசோபீடியன்ஸ் வந்து 6th ஏப்ரல் நடக்கும். அதுலேருந்து 24 days நடப்பாங்க. ஈச் டே 10 மைல்ஸ் அப்படிங்கிறப்போ டோட்டலாக 240 மைல்ஸ் நடந்திருப்பாங்க. சரியா? டோட்டலி தே வாக் ஃபார் 240 days. புரியுதா? ஸோ காந்திஜி ப்ளஸ் 78 வாலண்டியர்ஸ் ஆர் ஸ்டார்டிங். அதுக்கப்புறம் என்ன ஆக ஆரம்பிக்கும்னா, ஸ்டார்டிங்கில் 78 இருந்தாலும் போக போக தேல் மோர் பீப்புள் வில் ஜாயின். புரியுதா? இது கொஸ்டினாக கேட்பாங்க. எங்கே ஸ்டார்ட் ஆச்சு சபர்மதி ஆசிரம், எங்கே வரைக்கும் போனாங்க, தண்டி குஜராத்தில், எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணாங்க, எவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணாங்க, யார் யார் போனாங்க, 6th ஏப்ரல் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, இது கொஸ்டினாக கேட்பாங்க. புரியுதா? ஃபைன். எஸ், கிலோமீட்டர்ஸ்னால் உங்களுக்கு அரௌண்ட் 400 கிட்ட வரும். மைல்ஸுங்கிறப்ப 240 மைல்ஸ். புரியுதா? நெக்ஸ்ட். So thousands in different parts of country broke the salt law, manufactured salt and demonstrated in front of government salt factories as the movement spread. Foreign clothes were boycotted, liquor shops were picketed, village officials resigned, people violated forest laws. Salt law மட்டும் இல்லாமல் ஃபாரஸ்ட் லா. அதே மாதிரி பெசன்ஸ்லாம் நாங்கள் டேக்ஸ் எல்லாம் கட்ட மாட்டோம், கவர்மெண்ட் ரூல் எல்லாத்தையுமே they are breaking. புரியுதா? எஸ். ஸோ எஸ், கீப் திஸ் இன் மைண்ட். தட்ஸ் வெரி ரைட். சிவில் டிசோபீடியன்ட் மூமெண்ட்டில் லா வந்து அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க, டேக்ஸ் கட்ட மாட்டாங்க. இதுவே நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டில் பிரிட்டிஷர்ஸோட குட்ஸ் எதையுமே அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க, பாய்காட் பண்ணுவாங்க. இது ரெண்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதா? எஸ். ஸோ சால்ட்லாம் எல்லா இடத்துலையும் பிரேக் பண்ணுறாங்க. ஸோ வாட் இஸ் த எஃபெக்ட் ஆஃப் திஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் அரெஸ்டட் காங்கிரஸ் லீடர்ஸ். காங்கிரஸ் லீடர்ஸை கவர்மெண்ட் அரெஸ்ட் பண்ணுறாங்க. வைலண்ட் கிளாஷஸ் ஹேப்பன்ட் இன் மெனி பிளேசஸ். மெயினாக என்னென்னா, காந்திஜி வந்து அரெஸ்ட் பண்ணோன்னா பீப்புளாக ரொம்ப வைலண்ட் ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களோட தலைவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இல்லையா. காந்திஜி அரெஸ்ட் பண்ணோன்னா மக்கள் மனசில் அவ்வளோ கோவம் வந்துருச்சு. எப்படா நீ காந்திஜியை போய் எப்படா அரெஸ்ட் பண்ண உனக்கு மனசு வருது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க எப்படி எல்லாரும் கூட்டமாக சண்டை போட ஆரம்பிச்சிடறாங்க. யூ கேன் see this police crackdown on satyagrahis in 1930. அப்போ தான் எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ காங்கிரஸ் லீடர்ஸ் வேர் அரெஸ்டட். Violent clashes happened in many places.
Abdul Ghaffar Khan, a devout disciple of Mahatma Gandhi, was arrested on April 1930. A month later, when Mahatma Gandhi was arrested, violence broke down in Sholapur. This is very important. Gandhiji arrest pannona, violence broke down in Sholapur. Peaceful satyagrahis were attacked, women and children were beaten, about 100,000 people were arrested. கிட்டத்தட்ட 1,00,000 பேர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. 1,00,000 பேரை ஒரே இதில் இந்த ஒரு மூமெண்ட்டுக்காக 1,00,000 people were arrested. புரியுதா? ஃபைன். ஸோ அவ்வளோ கொடுமையாக பிரிட்டிஷர்ஸ் நடந்துக்கிட்டாங்க. இந்த 1,00,000 people அரெஸ்ட் ஆனதுக்கப்புறமா காந்திஜிக்கு அந்த இர்வின் இருக்கார் இல்லையா, பாருங்க இவர் தான் அப்போ வைஸ்ராய். அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரியா? அப்போ காந்திஜி உள்ள பிரிசனில் இருக்கார். அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவர் வந்து காந்திஜி அப்ரோச் பண்ணுறாரு. அப்ரோச் பண்ணி சரி நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், இவங்களாம் இப்படி பண்ணுறாங்க, ரொம்ப வைலண்ட்டாக இருக்காங்க, சொல்லுங்கள் அப்படிங்கிறப்போ காந்திஜி இதுதான் சான்ஸ், நீ வந்துட்டியா என்கிட்ட, இப்போ பாரு நீ சொல்கிறத நான் கேட்கணும் அப்படின்னா நான் உனக்கு ஒரு அல்டிமேட்டம் தரேன். அல்டிமேட்டம்னா என்ன அப்படின்னா அதை நீ கேட்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அல்டிமேட்டம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜான்வரி 1930 ஒரு லெட்டர் அனுப்புகிறாரு வைஸ்ராய்க்கு. அந்த லெட்டரில் 11 டிமாண்ட்ஸ் இருக்குது. புரியுதா? எப்போ இந்த லெட்டர் அனுப்புகிறாரு? காந்திஜி வந்து 31 ஜான்வரி 1930 11 டிமாண்ட்ஸ் அனுப்புகிறாரு. அதில் என்னென்னா ஒரு ஜென்ரல் இன்ட்ரெஸ்ட்டு, ஸ்பெசிஃபிக் டிமாண்ட்ஸ், டிஃப்ரெண்ட் கிளாஸஸ், இண்டஸ்ட்ரியலிஸ்ட்லேருந்து பெசன்ஸ் வரைக்கும் இதெல்லாம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியும், ரொம்ப முக்கியமாக இந்த சால் டேக்ஸ் அபாலிஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் லெட்டர் அனுப்புகிறாரு. ஸோ இந்த லெட்டர் அனுப்புகிறப்போ இர்வினுக்கு என்ன அப்படின்னா பிடிக்காது. என்ன மகாத்மா காந்தி யார், அவர் வந்து வைஸ்ராயாக இருக்கார் இல்லையா, என்னது இவரெல்லாம் போய் நீ டிமாண்ட் பண்ணுற அளவுக்கு நீ வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவர் நினச்சிட்டு தான் என்ன பண்ணுவார்னா அதுக்கு ரிப்ளை பண்ண மாட்டார். அப்போ தான் அந்த சிவில் டிசோபீடியன்ட் மூமெண்ட்டே வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ காந்திஜி அரெஸ்ட் ஆனதுக்கப்புறமா இவர் போய் கேட்குறாரு, இர்வின் கொஞ்சம் சொல்லுங்கிறப்போ அப்போ காந்திஜி சொல்கிறார், நான் இப்போ ஒரு 11 டிமாண்ட் போட்டு ஒரு லெட்டர் கொடுத்தேன்ல, அந்த லெட்டரில் இருக்கிற டிமாண்டெல்லாம் நீ இது பண்ணு, அப்ரூவ் பண்ணு, அப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னு காந்திஜி சொல்கிறார். புரியுதா நான் சொல்கிறது? ஏன் வந்து மகாத்மா காந்திஜி வந்து நம்மளுக்கு நேஷனலிசம் கொண்டு வராருன்னா ஒரு டாக்டிக்கலாக மூவ் பண்ணுறாரு. அவருக்கு சவுத் ஆஃப்ரிக்காலே ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இவங்க பிரிட்டிஷர்ஸ் எல்லாம் யார், இவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு அவருக்கு தெரியும். அதனால தான் அவர் என்ன சொல்கிறாருன்னு, ஏன் சண்டை போடுற, ஏன் அடிக்கிற, நீயும் ஏன் அடி வாங்குற, நான் சொல்லிக் கொடுக்குறேன் உனக்கு நான் வயலன்ஸ்னால் என்ன, அது எந்த அளவுக்கு எஃபெக்ட் நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ணுறாரு. 11 டிமாண்டருக்கு லெட்டர் கொடுக்குறாரு. அவன் அப்போ கேட்கல. அதுக்கப்புறமா சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட் லான்ச் பண்ணி நிறையா பேரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கூட அது அடங்கலை. எஸ்பெஷலி காந்திஜி அரெஸ்ட் பண்ணோன்னா பெருசாக வைலன்ஸாக மாறவும் இப்போ காந்திஜி திரும்ப அந்த டிமாண்டை வைக்கிறாரு. அப்போ அவர் ஒத்துக்கிறாரு. இர்வினுக்கு வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிறாரு. 5 மார்ச் 1931 காந்தியும் இர்வினும் ஒரு பேக்ட் சைன் பண்ணுறாங்க. பேக்ட்னா ஒப்பந்தம், ட்ரீட்டி மாதிரி. இட்ஸ் லைக் அ மியூச்சுவல் அக்செப்டன்ஸ். புரியுதா? எஸ். So mutual acceptance. And by this pact, Gandhiji consented to participate in the round table conference and called off the civil disobedience movement. Okay. இதுக்கப்புறமா சிவில் டிசோபீடியன்ட் மூவ்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி அதுக்கப்புறம் வந்து இர்வின் ஆல்சோ ஃபேஸ்ட் இஸ் ஓன் கான்சிக்வன்ஸ் ஆஃப் திஸ். ஸோ செகண்ட் ரவுண்ட் டேபிள், ஃபஸ்ட்டு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் காந்திஜி வந்து ஹீஸ் சேயிங் தட் ஐ வில் பார்ட்டிசிபேட் இன் த செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். ஃபஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் இருக்கும், அதில் காந்திஜி பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டார். செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் 1931 நடக்கும். Gandhiji will participate 1931. It takes place in London. Negotiations broken down and Gandhiji returned with a disappointed. காந்திஜி சொல்லுவார், நான் போகிறேன்னு சொல்லுவார். பட் அங்கே வந்து அவரோட அந்த செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் அவருக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. இவன் என்ன சொன்னதே கேட்கல, இவங்க நம்மளை ஏமாற்றிட்டாங்கன்ட்டு he'll come back very much disappointed. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. காந்திஜி இந்த ஃபோட்டோவில் பாருங்கள், காந்திஜி இருப்பார். Gandhiji participated in only one roundtable conference, that is second roundtable conference that took place in December 1931. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. Gandhiji participated only in one roundtable conference that took place in London, December 1931. மொத்தம் 3 நடந்திருக்கும். நான் காந்தி 1 மட்டும் தான் அட்டெண்ட் பண்ணியிருப்பார். புரியுதா? அதுதான் கொஸ்டினாக கேட்பாங்க. So back in India, he discovered that the government has begun a new cycle of repression. Ghaffar Khan, Jawaharlal Nehru were both in jail.
சரியா? And the Congress was declared illegal. காங்கிரஸையே இல்லீகல்னு டிக்ளேர் பண்ணிடுவாங்க. புரியுதா? ஃபைன். எஸ். Fine. Okay. Super. So, a series of measures have been imposed to prevent meetings and demonstration. Mahatma Gandhi relaunched the civil disobedience movement. Second round table conference வந்துட்டு பாப்பாரு. இங்க என்ன இருக்கும்? இந்தியன் நேஷனல் காங்கிரஸையே இல்லீகலாக அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. புரியுதா? அதனால ஒரு கடுப்பாகி திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணிடுவார். பட் இப்போ என்னன்னா, ஹவு பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆர் த மூமெண்ட், இந்த மூமெண்ட் இந்த திரும்ப லான்ச் பண்ணுறாரு, அதை பார்ட்டிசிபென்ட்ஸ் என்னவா பார்க்குறாங்கன்னா, rich peasant communities like Patidas of Gujarat and Jars of Uttar Pradesh were active in the movement. Hard hit by the trade depression and falling prices, as their cash and income disappeared, they found it impossible to pay the government revenue demand. So, இவங்களாம் யாருன்னா peasant community, கொஞ்சம் ரிச்சானவங்க. புரியுதா? ஸோ ரிச்சானவங்க என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படின்னா, see, please don't disturb the class, guys. I'm requesting, please don't disturb the class. So, reduce the revenue of demand. Enthusiasts support பண்ண ஆரம்பிக்கிறாங்க. High revenue against they are starting to protest. So, poor peasants என்ன பண்ணுறாங்க, rich peasants என்ன பார்க்குறாங்கன்னா, எக்கனாமிக் டிப்ரெஷன் வந்திருக்கு, இந்த டைமில் நான் டேக்ஸ் எல்லாம் பே பண்ண முடியாது, அப்போ நான் இந்த சுச்சுவேஷனை யூஸ் பண்ணிக்கிறேன், இந்த சிவில் டிசோபீடியன்ஸ் மூலமாக நான் என்னோட அஜிடேஷனை நான் காமிக்கிறேன் அப்படின்னு ரிச் பெசன்ஸ் பார்க்குறாங்க. இதுவே புவர் பெசன்ஸ் என்ன பார்க்குறாங்கன்னா, புவர் பெசன்ஸ் அண்ட் த காங்கிரஸ் ரிமைண்ட் அன்சர்டைன். அவங்க சில சமயம் சப்போர்ட் பண்ணுறாங்க, சில சமயம் சப்போர்ட் பண்ணாமல் இருந்தாங்க. பட் இந்த டைமில் தே ஆர் ஆல்சோ சப்போர்ட்டிங் த காங்கிரஸ். புரியுதா? நெக்ஸ்ட், ஸோ இன்வால்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியலிஸ்ட். இது வரைக்கும் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க? புவராக இருக்கிறவங்க பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, இல்லைனா வந்து யூ சா தட் பிளான்டேஷன் பீப்புள், இவங்கெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டும் பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இண்டஸ்ட்ரியலிஸ்ட் வேர் ரிச், பட் ஸ்டில் தே ஆர் ஆல்சோ ஸ்டார்டிங் டு பார்ட்டிசிபேட். ஏன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் அப்போ அவங்கெல்லாம் வந்து ரொம்ப ரிச் ஆனாங்க. பட் இப்போ என்ன ஆக ஆரம்பிக்குது அப்படின்னா, formed Indian Industrial and Commercial Congress in 1920 and Federation of Indian Chamber of Commerce and Industries in 1927. இதில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, புருஷோத்தம் தாஸ் தாக்கூர் தாஸ் அண்ட் ஜிடி பிர்லா. பிர்லா வந்து இன்றைக்கும் அவரோட பேர் வந்து இன்றைக்குமே இருக்குது, பிர்லா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் தெரியும் உங்களுக்கு. ஸோ அப்போவே அவங்க வந்து இந்த தே ஆர் ஸ்டார்டிங் டு ஃபார்ம் தீஸ் ஃபெடரேஷன்ஸ். அவங்களும் தே ஆர் ஆல்சோ சப்போர்ட்டிங் சிவில் டிசோபீடியன் மூமெண்ட் when it was first launched. புரியுதா? ஸோ சிவில் டிசோபீடியன் மூமெண்ட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, எல்லா கிளாஸ்ல இருந்தும் பீப்புள் ஆர் ஜாயினிங். புரியுதா? ஃபைன். தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்பெஷாலிட்டி இன் திஸ் சிவில் டிசோபீடியன் மூமெண்ட். ஓகே, எஸ். பட் இந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறமா செகண்டாக காந்திஜி வந்து லான்ச் பண்ணுறாருல, அப்போ இவங்களோட சப்போர்ட்லாம் கம்மியாக ஆரம்பிச்சிருது. புரியுதா? செகண்ட் டைம் லான்ச் பண்ணுறப்போ ஃபஸ்ட் டைம் அளவுக்கு சப்போர்ட் இல்லை. ஓகே, ஸோ ஏன் அவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னா, இந்த ஃபஸ்ட் லான்ச் பண்ணுற சிவில் டிசோபீடியன் மூமெண்ட்டில் நிறைய வைலன்ஸ் நடந்திருக்கும் காந்திஜி அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறமா. அதனால் இவங்களாம் பயந்துக்க ஆரம்பிப்பாங்க. என்ன பண்ணுறது, ஒரு வேளை மிலிட்டன்ட் ஆக்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆகிட்டா என்ன பண்ணுறது, பிஸ்னஸ் டிஸ்டர்ப் ஆகிட்டா என்ன பண்ணுறது, இந்த சோஷியலிசம் வந்து ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு அப்படின்னா, யங்கர் மென்ஸ் மைண்டில் சோஷியலிசம் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சுன்னா நம்மெல்லாம் எப்படி ப்ராஃபிட் பார்க்குறது, பீப்புள் எல்லாம் ஈக்குவாலிட்டின்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க, நம்ம எப்படி ப்ராஃபிட் பார்க்குறதுன்னு அவங்களுக்கு டவுட் வர ஆரம்பிச்சிடும். ஸோ என்ன ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னா, இண்டஸ்ட்ரியலிஸ்ட் கேம் க்ளோசர் டு காங்கிரஸ் அண்ட் ஒர்க்கர்ஸ் ஸ்டேட் அலோஃப். ஸோ இது வந்து என்ன ஆக ஆரம்பிக்கும், அவங்களோட சப்போர்ட்டும் குறைய ஆரம்பிக்கும். புரியுதா? ஸோ கீப் திஸ் இன் மைண்ட் கைஸ். So there were strikes by railway workers in 1930 and dock workers in 1932. எல்லாருக்கும் புரியுதா? எஸ், எல்லாருக்கும் புரியுதா? See, don't disturb Arjun, don't disturb please. எல்லாருக்கும் புரியுதா? Please note it down. எல்லாருக்கும் புரிஞ்சுதுன்னா SST போடுங்க. Only then I can understand. உங்களுக்கு புரியுது, you're all enthusiastic, we'll have to continue அப்படின்னா I'll continue. எல்லாரும் அமைதியாக இருந்தீங்க அப்படின்னா it will be very tough for me. புரியுதா? Fine.
Awesome. So let's continue. So there were strikes by railway workers in 1930 and dock workers in 1932. சரியா? ஸோ என்ன அப்படின்னா இண்டஸ்ட்ரியலிஸ்ட்ஸும் பீப்புளுக்கும் மத்தியில் ஒரு பெரிய பிரிவு வந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிற ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருது. ஸோ ஹவு பார்ட்டிசிபென்ட் saw this movement? விமன் பார்ட்டிசிபெண்ட் என்ன பண்ணுறாங்க? ஓகே மேம், இண்டஸ்ட்ரியலிஸ்ட் பேசுகிறீங்க, ஒர்க்கர்ஸ் பேசுகிறீங்க. இந்த சிவில் டிசோபீடியன்ட் மூமெண்ட்டில் விமன் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எல்லா டாபிக் நீங்கள் எந்த டாபிக் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் விமன் பற்றின ஒரு செக்ஷன் தனியாக கொடுத்துருப்பாங்க. நல்லா படிச்சுக்கோங்க, அதுலேருந்து கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க. ஏன்னா நம்ம கண்ட்ரியில் விமன் வந்து ஒரு வேலைக்கு போகிறதே கஷ்டம். பட் அப்போது நான் சொல்ல ஐம் டாக்கிங் அபவுட் பிரிட்டிஷ் டைம். ஸோ இப்போ விமன் வந்து வேலைக்கு போகிறதே கஷ்டம். அப்போ அவங்க வந்து ப்ரொட்டஸ்டே பண்ணுறாங்கன்னா வாட் ஹேப்பன்ட் அப்படின்னு பார்க்கலாம். So women participated in protest marches, manufactured salt and even went to jail. Congress was reluctant to allow women to hold any position of authority. நீங்கள் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் செஷன்ஸ் பார்த்தீங்கன்னா விமன் ரொம்ப 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 கம்மி, ஒரு 2 பேர் 3 பேர் தான் இருப்பாங்க, அதுக்கு மேலே இருக்க மாட்டாங்க. ஏன்னா காங்கிரஸில் வந்து விமனுக்கு பொசிஷனே கொடுக்கல. ஸோ மூட் பை காந்திஸ் கால், அந்த மாதிரி சுச்சுவேஷனில் காந்திஜி என்ன பண்ணுறாருன்னா விமனையும் நீங்கள் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுங்கள், நீங்கள் ஏன் வந்து யூ ஆர் நாட் ப்ரொட்டஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு காந்திஜி வந்து கூப்பிடவும் அவங்க நான் நேஷனுக்காக நானும் சப்போர்ட் பண்ணுவேன்னு அவங்களும் இறங்கி போராடுறாங்க. ஸோ காந்திஜி வாஸ் கன்வின்ஸ் தட் இட் வாஸ் அ டியூட்டி ஆஃப் விமன் டு லுக் ஆஃப்டர் ஹோம். ஸோ அவங்க தான் வீட்டையும் பார்த்துக்கணும் நாட்டையும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் புஷ் பண்ணுறாரு. புரியுதா? எஸ். நெக்ஸ்ட், லிமிட்ஸ் ஆஃப் சிவில் டிசோபீடியன்ட் மூமெண்ட். ஓகே மேம், இது நடந்துச்சு அது நடந்துச்சுங்கிறீங்க, லிமிட்னா என்ன அப்படின்னா என்ன ஒழுங்காக நடக்கலை, ஏன் ஒழுங்காக நடக்கலை அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சிவில் டிசோபீடியன்ட் மூவ்மெண்ட் நடந்துச்சு ஓகே, பட் ஏன் சில விஷயங்கள் இன்னும் நல்லா நடந்திருக்கலாம், இல்லை என்ன ப்ராப்ளம் அப்படின்ட்டு தான் இந்த லிமிட்ஸ் ஆஃப் சிவில் டிசோபீடியன்ட் மூவ்மெண்ட் அப்படின்னு பார்ப்போம். ஸோ என்ன அப்படின்னா தலித்ஸ், இதில் வந்து தலித்ஸ் வேர் நோ ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் இந்த மூமெண்ட், அவங்க ஒழுங்காக பார்ட்டிசிபேட் பண்ணலை. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தேவர் ஆல்ரெடி சஃபரிங் செப்பரேட்லி அண்ட் அவங்களுக்கு பீப்புள் வேர் நாட், இந்தியன்ஸே அவங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணல. ஸோ அவங்களுக்கு இந்தியன்ஸ் மேலேயே ஒரு அதிருப்தி இருக்குது. ஸோ தலித்ஸ் ஆர் நாட் பார்ட்டிசிபேட்டிங் இன் திஸ் ஃபார் லாங் டைம். காங்கிரஸ் இக்னோர்டு தெம் பிகாஸ் ஆஃப் ஃபியர் ஆஃப் அஃபண்டிங் சனாதனிஸ். சரியா? ஸோ அவங்கள அஃபண்ட் பண்ணிட்டா என்ன பண்ணுறதுக்கு இருக்காங்க, காங்கிரஸே அவங்களுக்கான பொசிஷன்ஸ் நிறைய கொடுக்கல. புரியுதா? எஸ். ஸோ முடிச்சிருவோம், டோன்ட் வெரி, ஜஸ்ட் கோஆப்ரேட், we are going to finish it. காந்திஜி supported Dalits and called them Harijans. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். காந்திஜி தலித்ஸை என்னன்னு கூப்பிட்டாருன்னா ஹரிஜன் அப்படின்னு கூப்பிட்றாரு, சில்ட்ரன் ஆஃப் காட்னு அர்த்தம். ஸோ காந்திஜி சப்போர்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் அவங்களும் இதுக்குள்ளே பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க வந்து காங்கிரஸ் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண கிடையாது. So he believed Swaraj would not come for 100 years even if untouchability was untouchability இருந்துச்சுன்னா இன்னும் 100 வருஷம் ஆனால் கூட நம்மளுக்கு ஸ்வராஜ் வராதுன்னு அவர் நம்புறாரு. ஸோ அவங்களோட டிமாண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா they wanted reserved seats, separate electorate, believed in political empowerment would resolve their problems. Reserved seatsனா என்ன? ரிசர்வ் சீட்ஸ்னால் மொத்தம் இவ்வளோ சீட் இருக்குது இந்த கண்ட்ரியில், பார்லிமெண்ட்டில் இவ்வளோ சீட் இருக்குன்னா இவ்வளோ சீட் வந்து தலித்ஸ்க்கு நீங்கள் ரிசர்வ் பண்ணி கொடுக்கணும், அந்தந்த சீட்டில் தலித்ஸ் மட்டும்தான் போட்டி போட முடியணும் அப்படிங்கிறது ரிசர்வ்டு சீட்ஸ். செப்பரேட் எலக்டோரேட்னா தலித் அப்படிங்கன்னா அந்த எலக்டோரேட் அந்த இடத்துல அவங்க மட்டும்தான் எலெக்ஷன் நிற்கணும் அப்படிங்கிறது செப்பரேட் எலக்டோரேட். புரியுதா? See, இது முடிச்சுட்டு we'll have geography, we'll finish this, we'll have a break, 1 hour of break and then we'll start geography, don't worry. புரியுதா? நெக்ஸ்ட், ஸோ டாக்டர் B.R. அம்பேத்கர். ஸோ இவர் வந்து he is a very important person, he wrote our constitution. அவர் தலித் என்னென்னலாம் கஷ்டப்பட்டாங்கன்னு பார்த்து லாங் டேர்மில் எப்படி அதை சரி பண்ணணும்னு நினச்சி தான் அவர் கான்ஸ்டியூஷனை எழுதியிருப்பார். ஸோ அவருக்கும் காந்திக்கும் வந்து ஒரு கிளாஷ் வந்துடும். ஏன்னா காந்திஜி வந்து செப்பரேட் எலக்டோரேட் வேணான்னு சொல்லுவார், பட் அம்பேத்கர் அவர் வந்து செப்பரேட் எலக்டோரேட் வேணும் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா காந்திஜி என்ன சொல்லுவார்னா நீங்கள் ஒன்ஸ் தலித்தையும் மற்றவங்களையும் பிரிச்சிங்கன்னா அவங்க எப்போவுமே பிரிஞ்சே இருந்துருவாங்கன்னு காந்திஜி நினைப்பார். பட் அம்பேத்கர் சொல்லுவார் பிரிக்கிறது மட்டும் பிரச்சனை இல்லை, அவங்களிலேருந்தே அவங்க ரெப்ரசன்டேட்டிவ் ரூல் பண்ணுறவங்க வந்தால் தான் அவங்களுக்கான பிரச்சனை சரியாகும் அப்படின்னு அம்பேத்கர் சொல்லுவார். 2 பேருமே அவங்கவுங்க பார்ட் ஆஃப் திங்கிங்கில் கரெக்டு தான், பட் ரியலிஸ்டிக்காக என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இஷ்யூவாக இருக்கும். அப்போ தான் அவங்க 2 பேரும் அப்போ வந்து காந்தி என்ன பண்ணுவார்னா பூனா ஜெயிலில் இருப்பார்.
பூனா ஜெயிலேருந்து ஹில் ஸ்டார்ட் ஃபாஸ்டிங், அவர் வந்து சாப்பிட மாட்டேன் அப்படின்றப்போ காந்திஜியை போய் அம்பேத்கர் பூனா ஜெயிலே மீட் பண்ணி ஹில் கன்வின்ஸ் காந்தி. அப்போ தான் இந்த பூனா பேக்ட் யாருக்கும் சைன் ஆகும்னா, ஜென்ரலாக பேக்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்டிஷருக்கும் ஒரு இந்தியனும் சைன் பண்ணியிருப்பாங்க. பட் பூனா பேக்ட் வந்து காந்தியும் அம்பேத்கரும் சைன் பண்ணியிருப்பாங்க. புரியுதா? ஸோ காந்தி அண்ட் அம்பேத்கர் சைன் பண்ணியிருப்பாங்க. அது என்ன அப்படின்னா, அம்பேத்கர் அல்டிமேட்லி அக்செப்டட் காந்திஸ் பொசிஷன் அண்ட் த ரிசல்ட் வாஸ் பூனா பேக்ட் ஆஃப் செப்டம்பர் 1932. ஸோ யாரும் சைன் பண்ணியிருப்பாங்கன்னா காந்தியும் அம்பேத்கரும் சைன் பண்ணியிருப்பாங்க. புரியுதா? ஃபைன். So lukewarm response, Muslim. So Muslims felt alienated from Congress after non-cooperation movement. The Khilafat movement க்கு அப்புறமா காந்திஜிக்கும் முஸ்லிம்ஸ்க்கும் they had காங்கிரஸ்க்கும் முஸ்லிம்ஸ்க்கும் they felt very alienated. So relations between Hindus and Muslims started worsening. அப்போ என்ன ஆகுதுன்னா, சிவில் டிசோபீடியன்ட் மூமெண்ட்டில் atmosphere of suspicion and distrust between the community started. அவங்களுக்குள்ள இஷ்யூ வர ஆரம்பிக்குது. புரியுதா? எஸ். சி லிசன், வில் ஃபினிஷ் திஸ். ஸோ பார்ட்டிசிபென்ட்ஸ் எப்படி பார்த்தாங்கன்னு நான் திரும்பவும் சொல்கிறேன். லிசன் வெரி கேர்ஃபுல்லி. ரிச் பெசன்ட்ஸ் என்ன நினச்சாங்கன்னா, இதில் நாங்கள் டேக்ஸ் பே பண்ண முடியாது, ஸோ இந்த சுச்சுவேஷன் நாங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அவங்களும் சப்போர்ட் பண்ணுறாங்க. புவர் பீப்புள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம இது மூலமாக நம்ம ஃப்ரீ ஆகிடுவோம், we will also get good support in poor people நினைக்கிறாங்க. இண்டஸ்ட்ரியலிஸ்ட் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம சப்போர்ட் பண்ணணும், நம்ம கண்ட்ரிக்கு நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும், காந்திஜிக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சப்போர்ட் பண்ணுறாங்க. விமனை எப்படி பார்க்குறாங்கன்னா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் விமனுக்கு யாருமே சப்போர்ட் பண்ணாமல் இருந்தப்போ காந்திஜி வந்து சொல்கிறாரு, நீங்கள் வந்து போராடுங்க, நீங்கள் வந்து இந்த நாட்டை நீங்களும் காப்பாற்றுங்கன்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி 4 பேருமே சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் தலித் மட்டும் நாட் ஆக்டிவ்லி பார்ட்டிசிபேட்டட் பிகாஸ் காங்கிரஸ் அவங்களுக்கான பிளேஸை அவங்க கொடுக்கல. பிகாஸ் they were feared of higher class people. அதே மாதிரி என்ன அப்படின்னா, காந்திஜி வந்து சப்போர்ட் பண்ணாங்க, ஹரிஜன்னு கூப்பிட்றாங்க. ஸோ they started participating. அப்போ பிஆர் அம்பேத்கர் வராரு, அவரும் வந்து ஹரிஜன்ஸ் அவங்களுக்கு தலித்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணி செப்பரேட் எலக்டரேட் சிஸ்டம் கொண்டு வரணும்னு சொல்கிறாரு. அந்த டைமில் தான் காந்திஜியும் அம்பேத்கரும் பூனா பேக்ட் சைன் பண்ணுறாங்க. புரியுதா? ஃபைன், ஓகே. நெக்ஸ்ட். ஸோ முஸ்லிம்ஸ்க்கும் இவங்களுக்கும் நடுவில் இஷ்யூ வருது. அப்போ தான் முகமது அலி ஜின்னா வந்து செப்பரேட் எலக்டரேட் ஃபார் முஸ்லிம்ஸ் கேட்குறாரு. பட் அது வந்து எம்ஆர் ஜெய்கர் ஹிந்து மகாசபா அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஹீ இஸ் அவுட்ரைட்லி டர்னிங் இட் டவுன். ஸோ அப்போ என்ன ஆரம்பிக்குது, ரொம்ப முக்கியம், முஸ்லிம்ஸ்க்கு தனி எலக்டரேட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முகமது அலி ஜின்னா அவர் கேட்குறாரு. அப்போ வந்து எம்ஆர் ஜெய்கர் அப்படிங்கிற ஒரு ஹிந்து மகாசபா அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, கம்ப்ளீட்டாக அதை வந்து நோ அப்படின்னு சொல்லவும் தே ஆர் கெட்டிங் அஜிடேட்டட் அண்ட் ஹிந்து முஸ்லிம் கம்யூனல் ரையாட் ஸ்டார்ட் ஆகுது. சரியா? த சென்ஸ் ஆஃப் கலெக்டிவ் பிலாங்கிங் வெரி இம்பார்ட்டன்ட் கைஸ். வி ஆர் கோயிங் டு ஃபினிஷ் இட் சூன், டோன்ட் வரி, ஃபாஸ்ட்டாக முடிச்சிடுவோம். ஸோ சி வெரி ஃபியூ ஸ்லைட்ஸ், ப்ளீஸ் கோஆப்ரேட், give me some time, we'll finish it very fast. Sense of collective belonging. இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், எல்லாம் கொஞ்சமாக அங்கங்கே பார்த்தோம். இப்போ எப்படி எல்லாரும் ஒன்று சேர்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங். ஹவு டஸ் சென்ஸ் ஆஃப் கலெக்டிவ் பிலாங்கிங் டெவலப் அப்படின்னா, எல்லாருமே சேர்ந்து போராடுறாங்க, யுனைடெட் ஸ்ட்ரகிள், ஃபோக்லோர் அண்ட் சாங்ஸ். இந்த அல்லூரி சீதாராமராஜு அவர் மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயுமே ஒவ்வொரு கதை இருக்குது. ஸோ அதே மாதிரி அந்த பாட்டுகள்லாம் கேட்குறப்போ அவங்களுக்குள்ள அந்த நேஷனலிசம் ஃபீல் வர ஆரம்பிக்குது. வேற கல்ச்சர், ஹிஸ்ட்ரி அண்ட் ஃபிக்ஷன், பாப்புலர் பிரிண்ட் பார்த்தோமா, நம்ம பிரிண்ட் கல்ச்சரில் பார்த்துருப்போம், எப்படி பிரிண்ட் வந்து மக்கள் மனசில் மாற்றம் கொண்டு வரது நம்ம பார்த்தோம். ஸோ இதெல்லாம் ரீசன். எக்ஸ்பீரியன்ஸ் யுனைடெட் ஸ்ட்ரகிள், ஃபோக்லோர் அண்ட் சாங்ஸ், வெரைட்டி ஆஃப் கல்ச்சுரல் ப்ராசஸ், ஹிஸ்ட்ரி அண்ட் ஃபிக்ஷன், சரியா, அண்ட் பாப்புலர் பிரிண்ட்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ். இதெல்லாம் தான் வந்து யுனைடெட் இது கொண்டு வரதுக்கு முக்கியமான ரீசனாக இருக்குது. ஐடென்டிட்டி ஆஃப் இந்தியா கேம் டு பி விஷுவலி அசோசியேட்டட் வித் தி இமேஜ் ஆஃப் பாரத் மாதா. இந்த பாரத் மாதா அப்படிங்கிற பிக்சர் மூலமாக யூ வில் see this picture. தெரியுதா? யார் வரைகிறாருன்னா அபரீந்திரநாத் தாகூர் அப்படிங்கிறவர் தான் வரைகிறாரு. இவங்க தான் பாரத் மாதா. இந்த பிக்சர் பார்க்கவும்
மக்கள் மனசில் ஒரு தாய் நாடு, நம்மளோட கண்ட்ரி, நம்மளோட மதர் அப்படிங்கிற ஃபீலிங் வருது. தட் இஸ் ஹவ் தேர் ஹேவிங் திஸ் நேஷனலிசம் ஃபீலிங் இன்னும் இம்ப்ரூவ் ஆகுது. இதை யார் வரைஞ்சாங்க, இது கொஷனாக கேட்பாங்க. ஹூ பெயிண்டட் பாரத் மாதாஸ் பிக்சர் கொஷனாக கேட்டாங்கன்னா அபரீந்திரநாத் தாகூர். அண்ட் அசட்டிக் ஃபிகர், ஷீ இஸ் காம் அண்ட் கம்போஸ்ட், டிவைன் அண்ட் ஸ்பிரிச்சுவல். இதுதான் பாரத் மாதா அவங்க பிக்சர். அவங்கள பார்த்தா எப்படி தெரியுது, அவங்க ஒரு துறவி மாதிரி இருக்காங்களா? அசட்டிக் அப்படின்னா துறவி, ஒரு ஸ்பிரிச்சுவல் ரிலீஜியஸ் பர்சன் மாதிரி இருக்காங்க, ரொம்ப காம் அண்ட் கம்போஸ்டாக இருக்காங்க. ஸோ இந்த இமேஜ் வந்து நிறைய மாறும். இப்போ பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான இமேஜ் இருக்கும். பட் ஃபஸ்ட்டு அந்த பாரத் மாதா அப்படின்னு பிக்சரை கொண்டு வந்தது யார் அப்படின்னா அபரீந்திரநாத் தாகூர். சரியா? ஸோ பாரத் மாதா பிக்சர் ஒன்று. அடுத்தது பங்கிம் சந்திர சட்டோபாத்யாய், அவர் தான் வந்தே மாதரம், ஏஆர் ரஹ்மான் அவரோட சாங் கூட இருக்குல்ல, வந்தே மாதரம் சாங் இருக்குல்ல, அந்த வந்தே மாதரம் அப்படிங்கிற டேர்மை வந்து யார் கொண்டு வராங்கன்னா பங்கிம் சந்திர சட்டோபாத்யாய் கொண்டு வராங்க. இந்த வந்தே மாதரம் தான் இந்த ஆனந்த் மத் அப்படிங்கிற புக்கில், பங்கிம் சந்திர சாட்டர்ஜியோட புக்கில் அந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணுறாங்க. வைட்லி ஸ்வங் பை ஸ்வதேசி மூமெண்ட், பெங்காலில் நடக்கிற ஸ்வதேசி மூமெண்ட்டில் இந்த வந்தே மாதரம் அப்படிங்கிற பாட்டை திரும்பி பாடுறாங்க. புரியுதா? நெக்ஸ்ட், பெங்காலில் ரவீந்திரநாத் தாகூர் தெரியும். ரவீந்திரநாத் தாகூர் வந்து நோபல் லாரியட், ஹி ஒன் நோபல் பிரைஸ் ஃபார் லிட்ரேச்சர். ஸோ அவர் வந்து ரவீந்திரநாத் தாகூர் வந்து ஹீஸ் கலெக்டிங் பேலட்ஸ், நர்சரி ரைம்ஸ் அண்ட் மித்ஸ். பேலட்ஸ் அண்ட் நர்சரி ரைம்ஸ், பேலட்ஸ்னா இந்த கலெக்ஷன் ஆஃப் சாங்ஸ், இந்த ஃபோக்லோர்ஸ், இதெல்லாம் கலெக்ட் பண்ணி ஹீஸ் மேக்கிங் இட் ஆஸ் அ புக். அண்ட் ஹீ லெட் டு தி மொமெண்ட் ஆஃப் ஃபோக் ரிவைவல். இது வந்து பழைய கொஷின் கைஸ், லிசன். இது வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ஃபோக் ரிவைவல் வந்து எப்படி நேஷனலிசம் லெட் பண்ணுச்சு அப்படின்னு கொஷின் கேட்டாங்கன்னா, வாட் யூ கேன் டூ இஸ் யூ கேன் டெல் தம் தட் மக்கள் எல்லாருமே அவங்கவுங்க ஊரில் அவங்கவுங்க பட்ட கஷ்டத்தை கேட்குறப்போ they are having this feeling of nationalism, நம்ம கண்ட்ரி நம்ம தான் ப்ரொடெக்ட் பண்ணோம் அப்படிங்கிற ஃபீல் அவங்களுக்கு வர ஆரம்பிக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஸோ மெட்ராஸில் நட்டேஷ சாஸ்திரி அப்படிங்கிற ஒரு மேசிவ் ஃபோக் டேல், அந்த புக்கோட பேர் த ஃபோக்லோர் ஆஃப் சதர்ன் இந்தியா. வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஃபேக்ட் நோட்டில் எழுதிக்கோங்க. ஸோ நட்டேஷ சாஸ்திரி எழுதுறாரு, ஃபோக்லோர் ஆஃப் சதர்ன் இந்தியா எழுதுறாரு. எங்கன்னா மெட்ராஸில் அந்த புக்கை பப்ளிஷ் பண்ணுறாரு. அந்த புக்கில் வாட் இஸ் ஹேப்பனிங் இஸ், அந்த he is having collection of folklores. So believe that folklore was national literature அப்படின்னு அவர் டிசைட் பண்ணுறாரு. And believe that the most trustworthy manifestation of people's real thoughts and characteristics. நீங்கள் folklore, அதாவது இந்த மாதிரி கதைகள் கேட்குறப்ப தான், இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கிற அவங்களோட நாட்டுப்புற கதைகளை நீங்கள் கேட்குறப்ப தான் மக்களோட மனசில் இருக்கிற உண்மையான தாட்ஸ் உங்களுக்கு புரியும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. புரியுதா? ஸோ தட் இஸ் வாட் இஸ் திஸ் அபவுட் ஃபோக்லோர் கலெக்ஷன்ஸ். அண்ட் ஸ்வதேசி மூமெண்ட் இன் பெங்கால், வந்தே மாத்திரம் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இதில் இந்த ஃப்ளாகில் எழுதியிருக்கிறதுனா வந்தே மாத்திரம். ஸ்வதேசி மூமெண்ட்னா என்ன, இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸை மட்டும்தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம், ஃபாரின் குட்ஸ் நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது தான் ஸ்வதேசி. ஸ்வதேசினா அவர் ஓன் கண்ட்ரிஸ் ப்ராடக்ட்ஸ், அதுதான் ஸ்வதேசி. ஸோ ட்ரை கலர் ஃப்ளாக், இது கொஸ்டினாக கேட்கலாம். என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னா ரெட், க்ரீன் அண்ட் எல்லோ. புரியுதா? Red, green and yellow was designed with 8 lotuses representing 8 provinces of British India. இந்த 8 lotuses எதை இது பண்ணுதுன்னா 8 provinces of British Indiaவை வந்து represent பண்ணுது. And crescent moon representing Hindus and Muslims. ஸோ ஹிந்துஸ் வந்து crescent and moon, இது வந்து முஸ்லிம்ஸையும் இது ஹிந்துஸையும் மென்ஷன் பண்ணுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? we are all united அப்படிங்கிறது தான் அர்த்தம். புரியுதா? எஸ். See, don't disturb the class. I'll block it. Don't worry. See, ஒருத்தங்க கேட்டிருக்கீங்க, why do we hate history, ma'am? அப்படின்னு கேட்டிருக்கீங்க. Why do we hate history? Na, first of all, we have a belief that history is very tough. So, history ரொம்ப tough. அது ரொம்ப வந்து நம்பர்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மெல்லாம் நினைக்கிறோம். That is one of the important reason that we hate history. ஸோ அது வந்து எப்போ போகணும்னா இந்த ஃபேக்ட் நோட்டில் நீங்கள் ஒழுங்காக எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. புரியுதா? ஸோ அந்த ஃபேக்ட் நோட்டில் நீங்கள் எழுதுனீங்க அப்படிங்கிறப்போ இட் வில் பி ஈஸி தட் யூ வில் ரிமெம்பர் இட் வெல். ஃபைன், ஓகே. ஸோ லெட் மீ கண்டினியூ.
எஸ். Fine. Superb. So let me continue. We are going to finish it. Cooperate. So Gandhiji has designed the Swaraj flag. The Swaraj flag la வந்து இது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா கைத்தறின்னு சொல்லுவாங்க, ஹேண்ட்லூம், அந்த இதுதான் ஹேண்ட்லூம். ஸோ ட்ரைகலர் ஃபிளாக் அண்ட் ஹேண்ட் ஸ்பின்னிங் வீல் இருக்கும். இது யார் டிசைன் பண்ணாங்கன்னா காந்திஜி. சி வெரி வெரி லிசன் கேர்ஃபுல்லி. இந்த ஃபிளாக் பார்த்துக்கோங்க, இது ஸ்வதேஷி ஃபிளாக். புரியுதா? இந்த ஃபிளாக் தான் காந்திஜி டிசைன் பண்ண ஸ்வராஜ் ஃபிளாக். ஸ்வராஜ் ஃபிளாகையும் ஸ்வதேஷி ஃபிளாகையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸ்வராஜ் ஃபிளாக்ல என்ன இருக்கு? கிரீன், எல்லோ, ரெட் இருக்கு, 8 லோட்டஸ் இருக்கு, வந்தே பாத்ரம் நடுவில் எழுதியிருக்கும், 3 இருக்கும், சன் இருக்கும். ஏன் அப்படின்னா இட் இஸ் ரெப்ரசன்டிங் ஹிந்து முஸ்லிம் யூனைட்டி. இது பார்த்தீங்கன்னா 3 ட்ரை கலர் நம்மளோட ஃபிளாக் மாதிரியே தான் இருக்கும். மேலே ஆரஞ்சு இருக்கும், ஒயிட் இருக்கும், க்ரீன் இருக்கும், சென்டரில் ஹேண்ட் ஸ்பின்னிங் வீல் இருக்கும். புரியுதா? ரெட் க்ரீன் அண்ட் ஒயிட், சாரி இட்ஸ் ரெட் க்ரீன் அண்ட் ஒயிட், சென்டரில் வந்து ஹேண்ட் ஸ்பின்னிங் வீல் இருக்கும். இதை டிசைன் பண்ணவர் யாருன்னா காந்திஜி. சரியா? எஸ், ஹேண்ட் ஸ்பின்னிங் வீல் ஆர் ஸ்பிண்டில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரீஇன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஹிஸ்ட்ரி என்னன்னா, பை த எண்ட் ஆஃப் 19th century many Indian thought in order to instill a feeling of pride in nation, Indian history had to be thought about differently. ஸோ என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க? they are starting to past பற்றி திரும்ப தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க. wrote about the glorious development in ancient times. இதுவும் நடக்குது, நம்மளோட ஏன்ஷன், நாங்கள் அந்த காலத்தில் அப்படி வாழ்ந்தோம், இந்தந்த ரூலர்ஸ் நம்மளை ரூல் பண்ணாங்க, இவ்வளோ சூப்பராக இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க திங்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பாஸ்ட்டை பற்றி நிறைய எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் தட் ஃபைனலி க்ரோயிங் ஆங்கர் அகெயின்ஸ்ட் கொலோனியல் கவர்மெண்ட் என்ன ஆரம்பிக்குதுன்னா, மக்களுக்கு நம்ம இப்படிலாம் வாழ்ந்தோம், நம்ம இப்படிலாம் கஷ்டப்படுறோம், நம்ம மட்டும் கஷ்டப்படலை, இந்தியாவில் இருக்க எல்லாருமே கஷ்டப்படுறாங்க, இவ்வளோ கொடுமையாக நடந்துக்கிறாங்க, அதே மாதிரி விமன் சில்ட்ரன் எல்லாத்தையும் கொடுமையாக நடந்துக்கிறாங்க, இவங்க இந்த பிரிட்டிஷை விட்டு வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துலையே எல்லாருக்குமே இந்த சென்ஸ் ஆஃப் நேஷன், என்னோட கண்ட்ரி அப்படிங்கிற ஃபீலிங் வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்குது. புரியுதா? ஸோ அந்த டெவலப் ஆக ஆரம்பித்த அந்த ஃபீலிங்கை தான் என்னோட கண்ட்ரிங்கிற ஃபீலிங் தான் என்னென்னா நேஷனலிசம். அதான் நேஷனலிசம் இன் இந்தியா அப்படின்ட்டு இதுதான் இந்த டெவலப்மெண்ட் ப்ராசஸ் சொல்கிறோம். The Congress under Gandhiji's leadership tried to channel people's grievances. Already மக்களுக்கு இருந்த பிரச்சனையை they are using it here for this nationalism movement-க்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. The ultimate objective of everyone was to get freedom from the colonial rule. So ultimately what was the objective of everyone? To get the freedom from the colonial rule. So this is how you can see that we got independence. Most important reason for how we got independence is nationalism. புரியுதா? ஸோ எனி டவுட்ஸ் இந்த இதை திரும்பவும் பாருங்கள். இந்த வீடியோ புரியலன்னா திரும்பவும் பாருங்கள், இதான் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த நோட்ஸ் எல்லாமே என்சிஆர்டியிலேருந்து தான் வந்திருக்கு, நீங்கள் எதுவுமே கவலைப்பட தேவையில்லை. யூ கீப் யுவர் புக் அசைட், யூ கீப் யுவர் ஃபேக்ட் நோட் ஆன் ஒன் பிளேஸ். இந்த வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க, நல்லா கண்ணை மூடிட்டு கேளுங்க. எங்கெல்லாம் லெட்டர்ஸ் நம்பர்ஸ் சொல்லியிருக்கேன், எங்கெல்லாம் நேம் சொல்லியிருக்கேன்னு அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபேக்ட் நோட்டை தினமும் படிங்க. புரியுதா? ஸோ வில் டேக் அ பிரேக் கைஸ். ஸோ கிளாஸ் இஸ் ஓவர் நவ். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்லுங்கள், யூ ப்ளீஸ் ஷேர் இட் டு தெம் ஸோ தட் எவ்ரிபடி வில் நோ. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இஃப் யூ ஆர் சப்ஸ்கிரைபிங் இட்ஸ் ரியலி ரியலி ஹெல்ப்ஃபுல். ஸோ நீங்கள் பார்க்குறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுறீங்க, அப்போ நிறையா பேர் வந்து வி கேன் டூ அ ரெவல்யூஷன் 480+ சம்பவம் செஞ்சு தூக்க முடியும். ஸோ வில் டேக் அ பிரேக். வில் சி ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப் ஆஃப்டர் அன் hour. புரியுதா? ஸோ டேக் கேர். வில் பி மீட்டிங் வெரி சூன் பேக். ஸோ எல்லாரும் அந்த கிளாஸ் கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா ஜாகிரஃபி ஐம் ஸ்டார்டிங் டுடே. It's very interesting also. I will give you more interesting facts in that and we'll be finishing it today. Fine? Bye bye. Thank you.